VCD நம்பர் 482 482 ராஜாகேடா ராஜஸ்தான். இது பிளேஸு. முரளி டேட்டு 4/4/67, பிறகு 5/4/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 27/7/2006. आगम 173 4 अप्रैल 1967. ஓம் சாந்தி. இன்றைய வாணி 4 ஏப்ரல் 67 तीसरे पेज के मध्यार्ध में மூணாவது பேஜினோட நடுவுல बात चल रही थी, पारलौकिक बाप को तो परलोक में ही देख सकते हैं. பேச்சு போயிட்டு இருந்தது. பரலோகிக்க அப்பாவை பரலோகத்துல தான் பார்க்க முடியும். और ये फिर है अलौकिक बाप. பிறகு இவரு அலௌகிக்க அப்பா இருக்காங்க. तो अलौकिक बाप कौन हुआ? அலௌகிக்க அப்பா யாரானாங்க? और पारलौकिक बाप जिसको पारलोक में देख सकते हैं वो कौन हुआ? பிறகு பரலோகிக்க அப்பா யார பரலோகத்துல பார்க்க முடியுமோ அவங்க யாரு? पारलौकिक बाप को देख सकते हैं. अगर कहें कि बिंदु बिंदु आत्माओं का बाप ज्योति बिंदु, பரலோகிக்க அப்பாவை பார்க்க முடியும். ஒருவேளை சொன்னோம் பிந்து பிந்து ஆத்மாக்களுக்கு அப்பா ஜோதி பிந்து, उस ज्योति बिंदु को पारलोक में देख सकते हैं. அந்த ஜோதி பிந்துவை பரலோகத்துல பார்க்கலாம். तो क्या देख सकते हैं उसको? அப்ப என்ன அவங்கள பார்க்க முடியுமா? इन आँखों से दिखाई पड़ने की चीज है. இந்த கண்களால தென்படுற பொருளா இருக்காங்களா? लेकिन यहाँ तो बोला पारलौकिक बाप को पारलोक में देख सकते हैं. ஆனா இங்க சொல்லிருக்காங்க பரலோகிக்க அப்பாவை பரலோகத்துல பார்க்கலான்னு சொல்லிருக்காங்க. तो वो पारलोक कौन सा हुआ? அப்போ அந்த பரலோகம் ஏதாச்சு? कितने लोक हैं? எத்தனை லோகங்கள் இருக்கு? लोक कहो धाम कहो, बात एक ही है. லோகமன் சொல்லுங்க, தாமமன் சொல்லுங்க, ஒரே பேச்சுதான் ஆச்சு. कौन कौन से लोक हैं? எந்தெந்த லோகமா இருக்குது? सुधाम, शांति धाम और ये दुखधाम. சுகதாம் சாந்திதாமம். பிறகு இந்த ஒரு दुखधाम में तो हम रह ही रहे हैं. சுகதாம் சாந்திதாம், பிறகு துக்கதாமம். துக்கதாமம் என்றது அதுல நம்ம இருக்கதா இருக்கிறோம். दुखधाम के पार துக்கதாமத்துக்கு அப்பாற்பட்ட மேல सुखधाम, சுகதாமம். और सुखधाम के भी पार சுகதாமத்துக்கு இன்னும் அப்பாற்பட்டது शांतिधाम. சாந்திதாமம். तो पारलौकिक बाप को पारलोक में ही देख सकते हैं. वो पारलोक कौन सा है? அந்த பரலோகிக்க அப்பாவை பரலோகத்துல தான் பார்க்க முடியும். அப்போ அந்த பரலோகிக்க அப்பா யாருன்னு கேக்குறாங்க. इस दुख की दुनिया से पार जाने के बाद ही दिखाई पड़ेगा. யாரு இந்த துக்கத்தினோட உலகத்திலிருந்து அப்பாற்பட்ட ஸ்டேஜுக்கு போனாதான் தென்படுவாங்க. दुखधाम कहो, विषय वैतरणी नदी कहो, துக்கதாமன் சொல்லுங்க, விஷய வைத்தரணி நதின்னு சொல்லுங்க, விஷ நதியே, दुख का सागर कहो, துக்க கடலன்னு சொல்லுங்க, विषय सागर कहो. விஷ கடலன்னு சொல்லுங்க. इस सागर को जब हम पार जाएं, இந்த கடலை எப்போ நம்ம கடந்து போகுவோமோ तो पारलोक में जा सकते हैं. அப்போ பாரலோகத்துக்கு போகலாம்.
तो पारलोक के बाप को इन आंखों से देख सकेंगे। அப்போ பரலோகிக்க அப்பாவை இந்த கண்களால பார்க்கலான்னு சொல்லி சொல்றாங்க. वो कहाँ देख सकेंगे? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எங்க பார்க்கலாம்? है? ये पारलोक है। இந்த பரலோகம் எங்க இருக்குது? ये पारलोक थोड़े ही है, ये तो दुखधाम है। இது பரலோகம் இல்ல, இது துக்கதாமமா இருக்குது. और दुखधाम में तो हम रहे ही पड़े हैं। பிறகு துக்கதாமத்துல நாங்க இருக்கதா செய்யறோம், இருக்கிறோம். के पार जाएंगे तभी तो देख सकेंगे। துக்கத்திலிருந்து அப்பாற்பட்ட ஸ்டேஜுக்கு போனாதானே நாம பார்க்க முடியும். बोला அப்போ சொன்னாங்க, ये फिर अलौकिक बाप है। இவங்க பிறகு அலௌகிக்க அப்பா இருக்காங்க. कौन? யாரு? अलौकिक बाप है அலௌகிக்க அப்பா இருக்காங்க, ब्रह्मा बाप। பிரம்மா பாப். और ये ब्रह्मा कहाँ से आया? பிறகு இந்த பிரம்மா எங்கிருந்து வந்தாங்க? सूक्ष्म वतनवासी ब्रह्मा है। சூக்ஷ்ம வத்தன்வாசி பிரம்மா இருக்காங்க. तुम फिर ब्राह्मण यहाँ कहाँ से आई हो? பிறகு பிராமணர்களா இருக்கிற நீங்க இங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? ब्रह्मा सूक्ष्म वतनवासी और तुम यहाँ आ गए, பிரம்மா சூக்ஷ்ம வத்தன்வாசி, பிறகு நீங்க இங்க வந்துட்டீங்க. ये कैसे हो सकता है? இது எப்படி ஆக முடியும்? सूक्ष्म वतन में ब्रह्मा हो சூக்ஷ்ம வத்தனத்துல பிரம்மா இருந்தாங்கன்னா और यज्ञ इस दुनिया में रचा जाए, பிறகு யக்னம் இந்த உலகத்தை உருவாக்குனீங்க, இந்த உலகத்துல உருவாக்குனீங்க. तो ये यज्ञ कैसे रचा जाएगा? அப்போ இந்த யக்னம் எப்படி உருவாக்க முடியும்? इस अलौकिक बाप को समझने में ही मुझे जाते हैं। இந்த அலௌகிக்க விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல தான் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. वो ब्राह्मण तो फिर भी कहेंगे कि निराकार है। அந்த பிராமணர்களுக்கு ஆனாலும் என்னன்னு சொல்வாங்கன்னா நிராகாரன்னு சொல்வாங்க. पारलौकिक बाप क्या है? பார்லோகிக்க அப்பா என்ன இருக்காங்க? निराकार है। और तुम क्या कहेंगे? நிராகாரா இருக்காங்க. பிறகு நீங்க என்ன சொல்றீங்க? वो निराकार इस साकार में आता है, அந்த நிராகார் இந்த சாக்காரத்துல வராங்க. परंतु कभी हम निश्चय बुद्धि होते हैं तो दिखाई पड़ता है, ஆனா சில டைம்ல நாங்க நிச்சய புத்தி ஆகிறோம், அப்போ தென்படுறாங்க. अनिश्चय बुद्धि होते हैं तो दिखाई नहीं पड़ता है। எப்போ அனிஷ்டய புத்தி ஆகிறோமோ அப்போ தென்படுறது இல்ல. वो कह देते हैं लिंग है, அப்போ சொல்லிடுறாங்க லிங்கம் லிங்கமா இருக்காங்கன்னு. वो फादर है। அவங்க ஃபாதரா இருக்காங்க. जो लिंग है वो भी फादर है, जो लिंग के अंदर बिंदु है वो भी இப்போ யாரு லிங்கமோ அவங்களும் ஃபாதர், பிறகு லிங்கத்துக்குள்ள இருக்கிற பிந்து அவங்க கூடயும் फादर है। ஃபாதரா இருக்காங்க. लेकिन अंतर क्या है दोनों में? ஆனா என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேர்லயும்? जो लिंग है वो साकार की यादगार है, இப்ப யாரு லிங்கமோ அவங்க சாக்காரத்தினோட நினைவார்த்தமா இருக்காங்க. वो इस लोक में भी है। அவங்க இந்த லோகத்திலயும் இருக்காங்க. और जो बिंदु है பிறகு யாரு பிந்துவா இருக்காங்களோ वो पारलौकिक बाप की यादगार है। அது அவங்க எப்படின்னா பார்லோகிக்க அப்பாவினோட நினைவார்த்தமா இருக்குது. वो पारलौकिक बाप அந்த பார்லோகிக்க அப்பா जब हम इस दुनिया से पार चले जाएंगे, எப்ப நம்ம இந்த உலகத்திலிருந்து அப்பாற்பட்ட ஸ்டேஜுக்கு போயிடுறோமோ, दुख की दुनिया से துக்கத்தினோட உலகத்திலிருந்து परे चले जाएंगे, தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போயிடுறோமோ तो हम उसे भी देखेंगे। அப்ப நம்ம அவங்கள கூடயும் பார்ப்போம். तुम कहेंगे वो बिंदी है, நீங்க சொல்வீங்க அவரு பிந்தியா இருக்காங்க. वो करके अखंड ज्योति व ब्रह्म भगवान कह देते हैं। அவங்க என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா அகண்ட ஜோதி பிரம்ம பகவான் சொல்லிடுறாங்க. अभी तो अनेक मत हैं இப்போ நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்குது. और तुम्हारी तो एक ही मत है। பிறகு உங்களோடது ஒரே ஒரு டைரக்ஷன் தான்.
एक द्वारा बाप ने मत देनी शुरू की, ஒருத்தர் மூலமாக அப்பா டைரக்ஷன்ஸ கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. फिर देखो बुद्धि विस्तार होते होते कितनी बातें बढ़ती गई. பிறகு பாருங்க புத்தி விஸ்தார ஆக ஆக எவ்வளோ டைரக்ஷன்ஸ் அதிகமாயிடுச்சு. तो तुम बच्चों को बुद्धि में रखना चाहिए அப்போ குழந்தைகளான உங்களுக்கு புத்தில வச்சுக்கணும். कि हम तो अभी बिंदी बाप से पढ़ते हैं. இப்ப நாங்க பிந்தி அப்பா இடம் இருந்து படிக்கிறோம். हम सार की बातें लेते हैं நம்ம சாரத்தினோட விஷயத்தை எடுத்துக்கிறோம். और दुनिया ने तो பிறகு உலகம் विस्तार की बातें उठाई है. விஸ்தாரத்தினோட விஷயங்களை எடுத்திருக்காங்க. जो बाबा हमको डायरेक्ट पढ़ाते हैं. சிவ பாபா நமக்கு டைரக்ட் படிக்க வச்சிட்டு இருக்காங்க. वो सार की बातें सुनने से அந்த சாரத்தினோட விஷயத்தை கேக்குறதுனால हम पतित से पावन बन जाते हैं. நம்ம பத்தித்தர்ல இருந்து பாவனம் ஆயிடுறோம். बाप हमको पावन बनाए रहे हैं. அப்பா நம்மள பாவனமாக ஆக்கிட்டு இருக்காங்க. इस रावण राज्य में तो जरूर पतित तमो प्रधान बनना है. இந்த ராவண ராஜ்யத்துல கண்டிப்பாக பத்தித்த தமோ பிரதானம் ஆகணும். ஏன் जब बाप हमको पावन बनाए रहे हैं இப்போ அப்பா நம்மள பாவனமாக ஆக்கிட்டு இருக்காங்க. तो इस रावण राज्य में हम जरूर पतित से पावन न बन करके அப்போ நாம அப்பா நம்மள பாவனமாக ஆக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ இந்த பத்தித்த ராவண உலகத்துல நம்ம கண்டிப்பாக பத்தித்த ஆகாம पतित तमो प्रधान क्यों बनना है. எப்படின்னா சத்தோ பிரதான ஆகாம பத்தித்த தமோ பிரதான ஆகிற விஷயமே. क्योंकि जब तक ये रावण राज्य है ஏன்னா எப்போ வரைக்கும் இந்த ராவண ராஜ்யம் तो இருக்குது यथा राजा तथा प्रजा संघ का रंग तो அப்போ ராஜா எப்படியோ அதே மாதிரிதான் பிரஜைகள். சங்கத்தினோட சாயம் என்றது लगेगा ही. ஏற்பட்டுதான் தீரும். तो बाप फिर रावण राज्य की पुरानी पतित तमो प्रधान दुनिया को ही खलास कर देते. அப்போ அப்பா என்ன செய்யறாங்கன்னா இந்த பத்தித்த ராவண ராஜ்யத்தினோட உலகத்தையே முடிச்சிட்டு ताकि इसका संघ का रंग ही முடிச்சிடுறாங்க. ஏன்னா இதோட சங்கத்தினோட சாயமே न लग सके. ஏற்படாம இருக்கணும்னு. इस दुनिया का नाम ही है पतित दुनिया. இந்த உலகத்தினோட பேரா இருக்குது பத்தித்த உலகம். सब दुखी है எல்லாருமே துக்கத்துல இருக்கீங்க. और दुखी है तो बाप को याद करते हैं. இப்ப துக்கத்துல இருக்கீங்க, அதனாலதான் அப்பாவை நினைவு செய்றீங்க. अगर सुखी हो ஒருவேளை சுகமாக இருந்தீங்கன்னா तो बाप को याद करने की दरकार ही नहीं. அப்ப அப்பாவை நினைவு செய்யற விஷயமே இருக்கிறது இல்ல. कहते हैं कि हमारे दुख हर करके हमको सुख दो. சொல்றாங்க நம்மளோட துக்கத்தை அருணா பண்ணி எடுத்து நமக்கு சுகத்தை கொடுங்க. तो सब बच्चों का बाप एक ही है. அப்போ எல்லா குழந்தைகளுக்கு அப்பா ஒருத்தர் தான் இருக்காங்க. वो सबको सुख देंगे. அவங்க எல்லாருக்குமே சுகத்தை கொடுப்பாங்க. और नई दुनिया में तो सुख ही सुख है. பிறகு புது உலகத்துல வெறும் சுகம் தான் இருக்குது. जब नई दुनिया में हम सुखी होते हैं எப்போ நம்ம புது உலகத்துல சுகமாக ஆகிறோமோ तो बाकी सब दुनिया वाले शांति धाम में மற்றபடி உலகத்தினார்கள் எல்லாருமே சாந்தி தாமத்துக்கு शांत में रहते हैं. அமைதியாக இருப்பாங்க. सब शांति धाम में इकट्ठे पड़े रहते हैं. எல்லாருமே சாந்தி தாமத்துல ஒன்னாகி இருப்பாங்க, கிடப்பாங்க. तो देखो आज क्या है அப்போ பாருங்க இன்னைக்கு என்ன இருக்குது, और कल फिर क्या होगा. பிறகு நாளைக்கு என்ன ஆகும். जितना जितना नजदीक आते जावेंगे எவ்வளவு கிட்ட வந்துட்டே போகுவீங்களோ तो आज की दुनिया क्या है और कल की दुनिया क्या होगी அப்போ இன்றைய உலகம் என்ன இருக்குது, பிறகு நாளைக்கு உலகம் என்ன ஆகும், वो सब तुम देखते जाओगे. அது எல்லாமே நீங்க பாத்துட்டே இருப்பீங்கன்னு சொல்றாங்க. स्वर्ग की बादशाही तुम नजदीक देखते रहेंगे. சொர்க்கத்தினோட பாட்ஷாய் ராஜாங்கம் என்றது நீங்க கிட்ட பாத்துட்டே இருப்பீங்கன்னு சொல்றாங்க. तुमको नजदीक दिखाई देगी உங்களுக்கு கிட்ட தென்பட்டதுன்னா और दुनिया वालों को देखने में ही नहीं आवेगी. பிறகு உலகத்துக்கு தென்படவே படாது.
जैसे मुसाफिरी से लौटते हैं எப்போ ஜர்னி பண்ணி திரும்பி வருவாங்களோ तो तुमको जिंदगी बाग नजर आते थे। பாபா சொல்லிட்டு இருக்காங்க, எப்போ நீங்க யாத்திரைக்கு போய் திரும்பி வர நேரத்துல உங்களுக்கு சிந்தினோட அந்த கார்டன் தென்பட்டு இருந்தது. तो तुम बच्चों की बुद्धि में है, அப்போ குழந்தைகளான உங்களோட புத்தியில இருக்குது. कि अभी हम स्कूल में बैठे हैं இப்ப நம்ம ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கிறோம். और शिव बाबा इस रथ पर सवार होकर के आए। பிறகு சிவ் பாபா இந்த ரத்தத்துல சவாரி பண்ணி வந்திருக்காங்க. और इतनी बड़ी दुनिया के बीच सिर्फ हमको पढ़ाते हैं। பிறகு இத்தனை பெரிய உலகத்துல வெறும் நமக்கு படிக்க வைக்கிறாங்க. ये भाग्यशाली रथ है। இது பாக்கியசாலி ரத்தமா இருக்குது. और बाप आवेंगे भी जरूर एक பிறகு அப்பா வர்றது கூடயும் கண்டிப்பாக एक ही रथ पर। ஒரு ரத்தம் மேலதான் வருவாங்க. इसको मुकर्रर रथ कहा जाता है। இவங்களுக்கு முக்கர ரத்தம்னு சொல்வாங்க. भागीरथ का नाम क्या है? பாகீரதத்தினோட ரத்தனோட பேர் என்ன? वो किसी को पता नहीं। அது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. यहाँ जब आकर के बैठते हो இங்க வந்து எப்போ உட்கார்றீங்களோ तो बुद्धि में ये याद रहता है कि शिव बाबा आए हुए। புத்தில இது ஞாபகம் இருக்கோ, சிவ பாபா வந்திருக்காரு. लेकिन भागीरथ का नाम किसी को पता नहीं है, ये कैसे कह दिया? அப்ப பாகீரத்தினோட பேரு யாருக்குமே தெரியாதுன்ற விஷயத்த எப்படி சொல்லிட்டாங்க? भागीरथ का नाम किसी को पता नहीं है। பாகீரத்தினோட பேரு யாருக்குமே தெரியாதா? भाग्यशाली रथ मुकर्रर रथ, பாகியசாலி ரத்தம் முக்கர ரத்தம், उसका नाम किसी को पता नहीं है। அவங்களோட பேரு யாருக்குமே தெரியாதா? पता तो जरूर होगा, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். लेकिन ये वाणी कब की है? ஆனா இந்த வாணி எந்த நேரத்தினோட வாணியா இருக்கு? वाणी है 67 की। வாணியா இருக்குது 67 வாணி. तो जिस 67 में वाणी चलाई जा रही थी, அப்போ எந்த 67க்கு அந்த வாணி போயிட்டு இருந்தது, उसी हिसाब से बाबा ने कहा அந்த ஒரு கணக்குல பாபா சொன்னாங்க, कि जो भाग्यशाली रथ है मुकर्रर रथ है, இப்ப யாரு பாகியசாலி ரத்தமா இருக்காங்க, முக்கர ரத்தமா இருக்காங்க, उसके नाम का किसी को पता नहीं। அவங்களோட பேரை பற்றி யாருக்குமே தெரியாது. यहाँ जब आकर के बैठते हो இங்க வந்து எப்போ உட்கார்றீங்களோ तो तुम्हारी बुद्धि में भी ये याद रहना चाहिए कि शिव बाबा आए हुए। இப்போ உங்களோட புத்தில கூடயும் இது ஞாபகம் இருக்கணும், சிவ பாபா வந்திருக்காரு. और हमको सृष्टि चक्र का राज बतला रहे हैं। பிறகு நமக்கு சிருஷ்டி சக்கரத்தினோட ரகசியத்தை புரிய வச்சிட்டு இருக்காங்க. अभी नाटक पूरा होता है, இப்போ நாடகம் கம்ப்ளீட் ஆகுது. अभी हमको जाना है वापस। இப்போ நமக்கு திரும்பி போகணும். ये बात बुद्धि में रखना कितना सहज है। இந்த விஷயத்த புத்தில வச்சுக்கிறது எவ்வளவு சகஜமானதா இருக்குது. परंतु ये बात भी बुद्धि में नहीं रहती। ஆனா இந்த விஷயம் கூடயும் புத்தில இருக்கிறது இல்ல. क्या? என்ன? इस दुनिया को छोड़कर अब हमें वापस घर जाना है। என்னன்னா இந்த உலகத்தை விட்டு இப்ப நமக்கு திரும்பி போகணும். अगर ये बात बुद्धि में रहे तो इस दुनिया से भी वैराग आ जावे। ஒருவேளை இந்த விஷயம் புத்தில இருந்ததுன்னா இந்த உலகத்திலிருந்து கூடயும் வைராகியம் வந்துடும். लेकिन क्या नहीं आता? दुनिया से देह और देह के संबंधों से, देह के पदार्थों से मकान, ये बात बुद्धि में रखना कितना सहज है। இந்த விஷயத்த புத்தில வச்சுக்கிறது எவ்வளவு சகஜமாக இருக்கு. परंतु ये बात भी बुद्धि में नहीं रहती। ஆனா இந்த விஷயம் கூடயும் புத்தில இருக்கிறது இல்ல. क्या? என்ன? इस दुनिया को छोड़कर अब हमें वापस घर जाना है। இந்த உலகத்தை விட்டு நமக்கு திரும்பி வீட்டுக்கு போகணும். अगर ये बात बुद्धि में रहे ஒருவேளை இந்த விஷயம் புத்தில இருந்ததுன்னா तो इस दुनिया से भी वैराग आ जावे। அப்போ இந்த உலகத்திலிருந்து கூடயும் வைராகியம் வந்துடும். लेकिन इस दुनिया से देह और देह के संबंधों से,
ஆனா இந்த உலகத்திலிருந்து தேகம் பிறகு தேகத்தினோட உறவினர்கள் இருந்து देह के पदार्थों से தேகத்தினோட பொருள்கள் இருந்து मकान आदि से வீடுகள் இதெல்லாம் இருந்து क्या नहीं आता? என்ன வருறதில்ல? वैराग नहीं आता வைராகியம் வருறதில்ல. और ही ममत्व बढ़ता जाता है. இன்னமும் பற்று அதிகமாயிட்டே போகுது. जबकि बुद्धि में है बाप आए हुए हमको ले जाने के लिए. அப்படி பார்த்தோம்னா புத்தியில இருக்குது அப்பா வந்திருக்காங்க நம்மள அழைச்சிட்டு போகிறதுக்காக. अब बुद्धि में रहे या न रहे हमको तो वापस जाना ही है. இப்போ புத்தியில இருக்குதோ இல்லாம போகுதோ ஆனா நமக்கு திரும்பி போய் தான் ஆகணும். नहीं जावेंगे ஒருவேளை போகலன்னா तो बाप जबरदस्ती भी ले जावेंगे. அப்போ அப்பா வலுக்கட்டாயமா கூடயும் அழைச்சிட்டு போகுவாங்க. क्या छोड़ेंगे किसी को नहीं, யாரையும் விட மாட்டாங்க. लेकर के ही जावेंगे. அழிச்சிட்டு தான் போட்டு கூட்டின்னு போகுவாங்க. फिर नई दुनिया में आकर के पाठ बजाना है. பிறகு புது உலகத்துல வந்து பாட்ட செய்ய வேண்டியதாக இருக்கும். फिर हमारे बाद फलाने फलाने आवेंगे. பிறகு நமக்கு நெக்ஸ்ட் குறிப்பிட்டவங்க எல்லாமே வருவாங்க. तुम जानते हो कि ये सारा चक्र कैसे करता है? உங்களுக்கு தெரியும் இந்த முழு சக்கரம் எல்லாமே எப்படி சுத்துது, दुनिया वृद्धि को कैसे पाती रहती है, உலகம் எப்படி வளருது, नई से पुरानी और पुरानी से नई होती है. புதுசிலிருந்து பழசு, பழசிலிருந்து புதுசாகுது. विनाश के लिए तैयारियां भी देख रहे हो. விநாசத்துக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ கூடயும் பாத்துட்டு இருக்கீங்க. ஏற்பாடு எல்லாமே क्या तैयारियां देख रहे हो? என்ன ஏற்பாட பாத்துட்டு இருக்கீங்க? कि कैसे कैसे एटम बम बन रहे हैं. எப்படி எல்லாம் ஆட்டம் பாம்ஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. लड़ाइयों के आसार दिखाई पड़ते जा रहे हैं. அந்த யுத்தம் என்ன ஆக போகுதோ அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் தென்பட்டு இருக்கு. नेचुरल कैलेमिटीज भी होती है. இயற்கையினோட ஆபத்துகள் கூடயும் ஏற்படும். जब एटम बम बन रहे हैं तो फटेंगे. ஆட்டம் பாம்ஸ் எப்போ உருவாகிட்டு இருக்குது அப்போ அது வெடிக்கும். और जब फटेंगे எப்போ அது வெடிக்குமோ तो पृथ्वी का बैलेंस அப்போ பூமியினோட பேலன்ஸ் डोल जाएगा. அது இம்பேலன்ஸ் ஆயிடும், पृथ्वी का அப் அண்ட் டவுன் ஆயிடும். बैलेंस डोलेगा இந்த பூமியினோட பேலன்ஸ் அப் அண்ட் டவுன் ஆயிடுச்சுன்னா तो क्या होगा? அது அசந்துடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? है पृथ्वी के अंदर பூமிக்குள்ள जो आग धधक रही है என்ன தீ பாயில் ஆயிட்டு இருக்குது, वो आग ज्वालामुखी फट करके बाहर निकल पड़ेगी. அந்த நெருப்பு என்ன இருக்குதோ அது நெருப்பு குழம்பு ரூபத்துல வெளியில அது வரும். அது எப்படி என்ன அதெல்லாமே கிராக் ஆகி எல்லாம் வெளியில வந்துடும். ज्वालामुखी फटता है तो जमीन डोल जाती है. எப்போ அந்த ஜுவாலாமுகி இருக்கு இல்லையா, அந்த நெருப்பெல்லாம் எப்போ வெளியில வருமோ அப்போ பூமி ஷேக் ஆயிடும். भूकंप आता है எப்போ பூகம்பம் வருதோ तो बड़े बड़े महल माड़ियां अटारियां सब அப்போ பெரிய பெரிய மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸ் அந்த பேலஸ் இதெல்லாம் என்ன ஆகுது? खलास हो जाती. முடிஞ்சு போகுது. इन बम से इतना काम हुआ இந்த பாம்ஸ் மூலமாக இத்தனை வேலை ஆச்சு. जो फिर मनुष्यों को कोई भी लड़ाई करवाने की दरकार नहीं रहेगी. எப்படி என்ன மனிதர்களுக்கு பிறகு எந்த யுத்தத்தை செய்யற அவசியமும் இருக்காது. सब लड़ाइयां 2500 साल के लिए எல்லா யுத்தம் 2500 வருஷங்களுக்காக खत्म हो जाएगी. முடிஞ்சு போயிடும் சொல்றாங்க. बम्बों की लड़ाई जब शुरू होगी, பாம்ஸினோட யுத்தம் எப்போ ஸ்டார்ட் ஆகுமோ, एटम बम फटते जाएंगे ஆட்டம் பாம்ஸ் எப்போ வெடிச்சுட்டே போகுமோ तो ये लश्कर आदि सब छोड़ देंगे. அப்போ இந்த கூட்டம் இதெல்லாமே விட்டுடுவாங்க.
जो इतनी बड़ी बड़ी लश्कर बनाते हैं, இந்த எவ்வளவு பெரிய பெரிய ஆர்மி எல்லாம் ரெடி செய்யறாங்க, सेनाएं रखते हैं, அந்த சேனை எல்லாமே உருவாக்குறாங்க. वो सेनाएं அந்த சேனைகள் छोड़ देंगे, कहेंगे अब ये लश्कर काम आने वाला அப்போ சொல்லிடுவாங்க, இப்போ இந்த சேனை எல்லாம் வேலை வரக்கூடியது नहीं है. இல்ல. अब तो ये लड़ाई सारी कैसे होनी है? एटम बमों से होनी है. இப்போ இந்த யுத்தம் எல்லாமே எப்படி ஆக போகுது? ஆட்டம் பம்ப் மூலமா தான் ஆகும். लश्कर छोड़ते जाएंगे और सब देश ठोकरें खाते जाएंगे. சேனையை விடுவாங்க, பிறகு எல்லா தேசங்கள் எல்லாருக்குமே இடி என்றது கிடைக்கும். इतने मनुष्य सब பிறகு இவ்வளவு மனிதர்கள் இவங்க எல்லாருமே जो सेना में भर्ती किए जाते हैं, யார சேனைல எல்லாமே அட்மிட் பண்ணிக்கப்படுகிறது, அட்மிஷன் பண்ணிக்கப்படுகிறது. नौकरी से छूट जाएंगे तो भुखमरी तो पड़ेगी ना. எப்படின்னா இந்த டியூட்டில இருந்து ஜாப் எல்லாம் விட்டுடுவாங்க. அப்ப என்ன ஆகும்? அப்போ என்ன ஆகும்னா பட்னி என்றது அதிகமாகும் இல்லையா? भुखमरी पड़ेगी. அப்படின்னா பசிக்காக கஷ்டப்படுவாங்க, பசியால கஷ்டப்படுவாங்க. अकाल भी पड़ेगा பஞ்சம் கூட ஏற்படும். और मारामारी शुरू हो जाएगी. அப்போ அடிதடி என்றது ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. जब मारामारी शुरू होगी, எப்போ அடிதடி ஸ்டார்ட் ஆகுமோ फिर कुछ बचने वाला नहीं. பிறகு எதுவுமே மிஞ்சமாக இருக்கக்கூடியது இல்ல. ये सब कुछ होने का है. இது எல்லாமே ஆகிறது இருக்குதுன்னா पहले भारत में होगा, ஃபர்ஸ்ட் பாரத்ல ஆகும். फिर इतने सिपाहियों आदि का भी क्या करेंगे? பிறகு இத்தனை இந்த சிப்பாயி இருப்பாங்க இல்லையா, சோல்ஜர்ஸ், இவங்கள கூட என்ன செய்வாங்க? थोड़ी बहुत लड़ाइयाँ हो கொஞ்சம் ஏதோ யுத்தம் ஆச்சுன்னா तो सिपाही कंट्रोल कर लेंगे. அப்போ இந்த சோல்ஜர்ஸ் என்ன இருக்காங்க இல்லையா, படை வீரர்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. जब बहुत लड़ाइयाँ होंगी இப்போ நிறைய சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதிகம், तो सिपाहियों की दरकार नहीं रहेगी, वो कंट्रोल नहीं कर पाएंगे. அப்போ அந்த சிப்பாய்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அவசியம் இருக்காது, அவங்களால கண்ட்ரோலுக்கு வர மாட்டாங்க. ये अर्थक्वेक होती रहेंगी இந்த பூகம்பம் எல்லாம் ஆயிட்டு இருக்கும். क्योंकि बम गिरते रहेंगे என்ன பாம்ஸ் விழுந்துட்டே இருக்கும்னா और धरणी दौड़ती रहेगी. பிறகு பூமி அசைச்சிட்டு இருக்கும். एक दो को मारते पीटते रहेंगे. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிச்சுட்டே இருப்பாங்க. ये सब खूनीना खेल तो होना है. இதெல்லாம் ரத்தத்தினோட விளையாட்டுன்றது ஆகிதான் தீரணும். तो अपने दिल से पूछना चाहिए, அப்போ தன்னோட மனதுக்குள்ள கேட்டுக்கணும், कि अभी हमको क्या याद पड़ता है? இப்போ நமக்கு என்ன நினைவு வருது? देह और देह के संबंधी ज्यादा याद आते हैं, தேகம் பிறகு தேகத்தினோட உறவினர்கள் அதிக நினைவுக்கு வராங்களா? देह के पदार्थ ज्यादा याद आते हैं, தேகத்தினோட பொருள்கள் அதிக நினைவு வருதா? या ये दुनिया भूलती जाती है? இல்லன்னா இந்த உலகம் மறந்துட்டே போகுதா? अगर बाप की याद नहीं है, இப்போ அப்பாவோட நினைவு இல்ல ஒருவேளைனா, बाप की याद का बैलेंस ज्यादा नहीं है அப்பாவோட நினைவினோட பேலன்ஸ் அதிக இல்லன்னா, और दुनियादारी में बुद्धि ज्यादा भटकती है, பிறகு உலகத்தினர்களோட இதுல புத்தி அதிகம் அலையுதுன்னா, तो इससे साबित होता है இதனால நிரூபணமாகுது कि विक्रम विनाश नहीं हो रहे. விபரீத செயல்கள் விநாசம் ஆகல. विक्रम विनाश कब होंगे? விபரீத செயல்கள் விநாசம் எப்போ ஆகும்? जब एक बाप की याद हो.
எப்போ ஒரு அப்பாவோட நினைவு இருக்குமோ அப்போன்னு சொல்றாங்க. माम एकम याद करो, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, कोई दूजम याद न आए. வேற யாரோட நினைவு கூடயும் வரக்கூடாது. तो पद ही कम हो जाएगा. பிறகு பதவியே கம்மி ஆயிடும். अगर बाप की याद ठहरती नहीं है तो पद ஒருவேளை அப்பாவோட நினைவு இருக்கலன்னா அப்போ பதவி कम होता रहेगा. கம்மி ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. और सर्विस भी नहीं करते हैं, அப்போ சர்வீஸ் கூடயும் பண்றது இல்ல, बाप को याद भी नहीं करते हैं, அப்பாவோட நினைவு கூடயும் செய்யல. तो बाप के दिल पर भी அப்போ அப்பாவோட மனதிற்குள்ளேயும் नहीं ठहरेंगे. இருக்க மாட்டாங்க. जो सर्विस नहीं करते हैं யாரு சர்வீஸ செய்யறது இல்லையோ वो जरूर दूसरों को तंग करते होंगे. அவங்க கண்டிப்பாக மத்தவங்களுக்கு தொல்லைய கொடுத்துட்டு இருப்பாங்க. सेवा नहीं करेंगे சேவைய செய்யலன்னா तो क्या करेंगे? அப்போ என்ன செய்வாங்க? डिसर्विस करेंगे. டிசர்வீஸ் பண்ணுவாங்க. औरों की डिसर्विस नहीं करेंगे மத்தவங்களோட டிசர்வீஸ் பண்ணலன்னாலும் तो अपने घर वालों की ही डिसर्विस करेंगे. அப்போ தன்னோட வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட டிசர்வீஸ் செய்வாங்க. घर में ही रोटते पीटते रहेंगे. வீட்லயே बहुत கஷ்டம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அழுகிறது, கஷ்டம் கொடுக்கறது, को तंग करते हैं. நிறைய பேருக்கு தொல்லைய கொடுத்துட்டு இருப்பாங்க. कोई तो बहुतों को आप समान बना करके बाप के पास ले आते हैं. சில பேர் எப்படின்னா நிறைய பேரை தனக்கு சமமாக ஆக்கிட்டு அப்பா கிட்ட அழைச்சிட்டு வராங்க. तो बाबा भी ऐसे बच्चों को देख करके बहुत खुश होते हैं. பாபா கூட இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து ரொம்ப குஷி படுறாங்க, குஷி ஆகுறாங்க. ये बच्चा सर्वसेबुल है. இந்த குழந்தை சர்வீசபிள் ஆயிருக்காங்க. अच्छा, मेरे होवनहार देवताओं के प्रति அச்சா, யாரு என்னோட குழந்தைகள், தேவதைகள் ஆக போகிற குழந்தைகள் अपने बाप व दादा का प्यार, தன்னோட அப்பா பிறகு அண்ணாவினோட அன்பு, याद நினைவு, அன்பு, और गुड मॉर्निंग. பிறகு குட் மார்னிங் சொல்றாங்க. उनका सर आपकी क्लास है. ஒரு சின்ன நைட் கிளாஸ் இருக்கு. 5 अप्रैल 1967. 5 ஏப்ரல் 67 முடகு. बाप का परिचय जब तक नहीं है அப்பாவோட அறிமுகம் எப்போ வரைக்கும் கொடுக்கலையோ तब तक और सब बातें सुनाना फालतू है. அப்போ வரைக்கும் வேற எந்த விஷயத்த சொல்றது கூடயும் அது வேஸ்ட்னு சொல்றாங்க. क्या என்ன? उनको संदेश देते हैं तो संदेश देते देते 4 चित्रों का இப்போ யாருக்காவது அறிமுகத்தை கொடுக்கறீங்க, அப்போ கொடுக்க 4 சித்திரங்களினோட लंबा लंबा बखान कर देते. இப்போ ரொம்ப நீளமாக அது சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க 4 சித்திரங்களை பற்றி. बाप क्या कहते? அப்பா என்ன சொல்றாங்க? ये सब लंबा लंबा सुनाने से अच्छा है இது இப்படி நீளமாக சொல்றதை விட நல்லது सिर्फ எதுன்னா, एक बाप का गहराई से परिचय दे. வெறும் ஒரு அப்பாவினோட அறிமுகத்தை ஆழமாக கொடுங்க. अगर अलग को नहीं समझा है ஒருவேளை அலஃப தெரிஞ்சுக்கலன்னா तो कुछ भी नहीं समझेंगे. அப்போ ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க மாட்டீங்க. तो ब्राह्मण किसका परिचय देते हैं அந்த பிராமணர்கள் யாரோட அறிமுகத்தை கொடுக்கறாங்க? और तुमको किसका परिचय देना है? பிறகு உங்களுக்கு யாரோட அறிமுகத்தை கொடுக்கணும்? वो ब्राह्मण तो बिंदु का परिचय देते हैं. அந்த பிராமணர்கள் பிந்துவோட அறிமுகத்தை கொடுக்கறாங்க. बिंदु को कहा जाता है नुक्ता. பிந்துக்கு சொல்லப்படுகிறாங்க நுக்தா. अलग तो नहीं कहा जाता. அலஃபன் சொல்லுறது இல்ல. परिचय किसका देना है? யாரோட அறிமுகத்தை கொடுக்கணும்? नुक्ता बिंदु का परिचय देना है நுக்தா பிந்துவோட அறிமுகத்தை கொடுக்கணுமா, या अलग का परिचय देना है? இல்லன்னா அலஃபினோட அறிமுகத்தை கொடுக்கணுமா? अलग का परिचय देना है. அலஃபோட அறிமுகத்தை अलग கொடுக்கணும். माना क्या? அலஃப்னா என்ன? अलग माना उर्दू का पहला अक्षर. அலஃப்னா உருது என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டரு. क्या? என்ன?
जितने भी अक्षर हैं उनमें से எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதோ அதுல पहला नंबर ஃபர்ஸ்ட் நம்பர் उसको कहते हैं अलफ। அவங்களுக்கு என்ன அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அலஃப்। खड़ा डंडा बना देते, நின்னு இருக்கிற குச்சியை வச்சிடுறா பண்ணிடுறாங்க, हो जाता है अलफ। அது அலஃப் ஆயிடுது। बे, பிறகு பே, खड़ा डंडा बना देते, எப்படின்னா சாஞ்சிருக்கிற குச்சியை டிரா பண்றாங்க, हो जाता है बे। அது ஆயிடுது பே। कहते हैं अलफ को मिला अल्लाह, சொல்றாங்க அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க, बे को मिली बादशाही। பேக்கு பாட்ஷாஹி கிடைச்சது। तो कौन को अल्लाह मिला? அப்போ யாருக்கு அல்லாஹ் கிடைச்சாங்க? कौन हुआ अलफ? யாரானாங்க அலஃப்? वो ब्राह्मण कहेंगे ब्रह्मा बाबा को अल्लाह मिला। அந்த பிராமணர்கள் சொல்றாங்க பிரம்மா பாபாக்கு அல்லாஹ் கிடைச்சாங்க। अब ब्रह्मा बाबा को अल्लाह मिला क्या हार्ट फेल करने के लिए? இப்போ பிரம்மா பாபாக்கு அல்லாஹ் கிடைச்சாங்கன்னா ஆர்ட் ஃபீல் பண்றதுக்காகவா? अल्लाह इसलिए मिलता है, அல்லாஹ் அதுக்காக தான் கிடைக்கிறாங்களா? वो तो गिर गए, அவங்க கீழே விழுந்துட்டாங்க। उनका पद कल्प कल्पांतर के लिए नीचे गिर गया। அவங்களோட பதவி ஒவ்வொரு கல்பத்துக்காக கூடயும் கீழே விழுந்துடுச்சு। वो कल्प कल्पांतर कभी भी विश्व की बादशाही அவங்க எல்லா கல்பத்துல கூட எப்பவுமே உலகத்தினோட ராஜாங்கம் ले नहीं सकेंगे। எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்க முடியாது। वो तो बे माना அவங்க பேன்னா ब्राह्मणों की दुनिया की बादशाही उनको मिल गई। பிராமணர்களினோட உலகத்தினோட ராஜாங்கம் அவங்களுக்கு கிடைச்சிடுது। यज्ञ की आदि की बात है, யக்னத்தினோட ஆரம்பத்தினோட விஷயமாயிருக்கு। यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல स्थापना के साथ साथ जब यज्ञ कुंड से बिना ज्वाला प्रज्वलित हुई, ஸ்தாபனா கூடயே யக்ன குண்டத்திலிருந்து விநாச ஜுவாலா கூட விநாசத்தினோட நெருப்பு கூட எப்போ வெளிவந்ததோ, तो प्रजापिता और ब्रह्मा के बीच में அப்போ பிரஜாபிதா பிறகு பிரம்மாக்கு நடுவுல अर्थात दोनों भागीदारों के बीच में झगड़ा शुरू हुआ। அப்படின்னா ரெண்டு பாகிதார்களுக்கு நடுவுல பார்ட்னர்ஸ்க்கு நடுவுல சண்டை ஏற்பட்டது। एक था अलफ ஒருத்தரா இருந்தாங்க அலஃப், और दूसरा था बे। இன்னொருத்தர் பே। अलफ को ये पक्का निश्चय था मुझे तो परमात्मा पाप मिल गया, அலஃப்க்கு இது பக்கா நிச்சயம் இருந்தது, எனக்கு பரமாத்மா அப்பா கிடைச்சிருக்காங்க। और बे ब्रह्मा बाबा को பிறகு பே பிரம்மா பாபாக்கு यज्ञ की संभाल की बादशाही मिल गई। யக்னத்தை பாத்துக்கிறதுக்கான ராஜாங்கம் கிடைச்சிடுது। तो उस परंपरा में जो भी ब्राह्मण हुए, அப்போ அந்த பரம்பரையில யாரெல்லாம் பிராமணர்கள் இருந்தாங்க उन सब की बुद्धि में बैठा हुआ है அவங்க எல்லாரோட புத்தில கூடயும் உட்கார்ந்து இருக்கு कि यज्ञ के अंदर जो कंट्रोलिंग पावर मिल रही है யக்னத்துக்குள்ள என்ன கண்ட்ரோலிங் பவர் கிடைச்சிட்டு இருக்குது, वो बहुत बड़ी पावर है। वो அது மிகப்பெரிய பவரா இருக்கு। जैसे कि राजा ही मिल गई। அது எப்படி என்ன ராஜாங்கம் கிடைக்கிற போல ஆயிடுச்சு। और बापू मुरली में क्या कहते हैं? பிறகு அப்பா முரளில என்னன்னு சொல்றாங்க, बच्चे குழந்தைகளே आई एम योर मोस्ट ओबीडियंट सर्वेंट। நான் உங்களுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சேவகனாக இருக்கேன்। मैं तुम्हारा सेवक बनकर के आया हुआ हूँ। நான் உங்களோட சேவகனாகி और बच्चे வந்திருக்கேன்। क्या समझते हैं? பிறகு குழந்தைகள் என்ன நினைச்சுக்கிறீங்க? जिन बच्चों को कुर्सी मिल जाती है वो क्या समझते हैं? எந்த குழந்தைகளுக்கு சீட்டு கிடைச்சிடுதோ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? हमको राजा ही मिल गई। நமக்கு ராஜாங்கம் கிடைச்சிடுது। तो ये राजा ही नहीं है, அப்போ இது ராஜாங்கம் இல்ல, क्या है? என்ன இருக்குது? ये राजा ही नहीं है, अपने पूर्वजन्मों का हिसाब किताब पूरा कर रहे हैं। இது ராஜாங்கம் இல்ல, இது தன்னோட
பின் ஜென்மத்தினோட கணக்கு வணக்கன்றது கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க. राजा बन करके जिन आत्माओं से हमने ராஜா ஆகி எந்த ஆத்மாக்கள் கூட நாம सेवा ली है, சேவையை எடுத்திருக்கோம். उस सेवा का उजूरा हम அந்த சேவையினோட ரிட்டர்ன் நாம दे रहे हैं. கொடுத்துட்டு இருக்கிறோம். बड़े प्यार से आत्माओं की ईश्वरीय सेवा करनी चाहिए. ரொம்ப அன்பாக ஆத்மாக்களுக்கு ஈஸ்வரிய சேவையை செய்யணும். ये नहीं समझना चाहिए कि हम इनके ऊपर राजाई कर रहे हैं. இப்படி நினைச்சுக்க கூடாது நாம இவங்க மேல ராஜாங்கத்தை செஞ்சுட்டு இருக்கோம்னு. तो राजाई की तो बात ही नहीं. அந்த ராஜாங்கத்தினோட விஷயமே இல்ல. संगम युग में ब्राह्मण சங்கம் யுகத்துல பிராமணர்கள் कोई भी राजा नहीं होते. யாருமே ராஜாக்கள் இருக்கிறது இல்ல. ब्राह्मण सब क्या होते हैं? பிராமணர்கள் எல்லாருமே என்னாக இருப்பாங்க? सेवादारी होते हैं. சேவாதாரியாக இருப்பாங்க. तो जिन्होंने अलफ को नहीं समझा है அப்போ யாரு அலஃப தெரிஞ்சுக்கலையோ वो फिर उल्टा ज्ञान उठाते हैं. பிறகு அவங்க தலைகீழான ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. अलफ अर्थात वो आत्मा जो आदि से लेकर अंत तक அலஃப் அப்படின்னா அந்த ஆத்மா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ज्ञान यज्ञ में खड़ी रहती है, ஞான யக்ஞத்துல நின்னுட்டு இருப்பாங்க. गिरती नहीं है. கீழே வீழ்றது இல்ல. अपना पूरा पदमान मर्तबा बाप से लेकर के छोड़ती है. தன்னோட முழுமையா அந்த பதவி பேரு புகழ் எல்லாம் அப்பா இடமிருந்து எடுத்துக்கிறாங்க. पूरा वर्षा लेती है. கம்ப்ளீட் ஆன சொத்தை எடுத்துக்கிறாங்க. ये कहते हैं अलफ को नहीं समझा அதனால சொன்னாங்க அலஃப தெரிஞ்சுக்கலன்னா तो कुछ भी नहीं समझा. அப்போ ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. कोई को भी समझाओ யாருக்கு வேணும்னாலும் புரிய வைங்க. तो पहले अलफ का पूरा परिचय देना चाहिए. அப்போ ஃபர்ஸ்ட் அலஃபினோட முழுமையான அறிமுகத்தை கொடுக்கணும். कौन है अलफ? யாரானாங்க அலஃப்? जो आदि से अंत तक खड़ा रहता है. யாரு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நின்னுட்டு இருப்பாங்க. पुरुषार्थ में गिरता नहीं. புருஷார்த்தத்துல வீழ்றது இல்ல. अनिश्चय बुद्धि कभी होता नहीं. எப்பவுமே அனிஷ்டய புத்தி ஆகுறதே கிடையாது. सब आत्मा निश्चय निश्चय में आती रहती है. எல்லா ஆத்மாக்கள் நிச்சய அனிஷ்டயத்தினோட சக்கரத்துல வந்துட்டே இருப்பாங்க. अनिश्चय के चक्कर काटती रहती है. அனிஷ்டயத்தினோட சக்கரத்தை சுத்திட்டே இருப்பாங்க. सब सितारे अपना स्थान छोड़ देते हैं. எல்லா நட்சத்திரங்கள் அவங்களோட இடத்தை விட்டுடுறாங்க. एक ही सितारा है ஒரே ஒரு நட்சத்திரம் தான் இப்படி இருக்குது. जो कभी भी अपना स्थान नहीं छोड़ता. அது எப்பவுமே தன்னோட இடத்தை விடுறதில்ல. तो कहते हैं ध्रुव तारा. அதுக்கு சொல்வாங்க த்ருவ தாரா, த்ருவ நட்சத்திரம். ध्रुव तारे के आसपास அந்த த்ருவ நட்சத்திரத்துக்கு கிட்ட அக்கப்பக்கம் सारे ही सितारे चक्कर काटते हैं. எல்லா நட்சத்திரங்கள் சுத்திட்டு இருக்கும். वो कोई का चक्कर नहीं काटता. அது யாரோட அந்த த்ருவ நட்சத்திரம் யாரோட சக்கரத்தையும் சுத்துறது இல்ல, யார்கிட்டயும் சுத்துறது இல்ல. तो जो कोई का नहीं चक्कर काटता இப்ப யாருகிட்டயும் போய் சுத்துறது இல்லன்னா उसी के द्वारा सुप्रीम सोल बाप आकर के அவங்க மூலமா தான் சுப்ரீம் சோல் அப்பா வந்து बाप भी बनते हैं, அப்பாவும் ஆகுறாங்க, टीचर भी बनते हैं. டீச்சரும் ஆகுறாங்க. कैसा टीचर बनते हैं? எப்படிப்பட்ட டீச்சர் ஆகுறாங்க? ऐसा टीचर बनते हैं அப்படிப்பட்ட டீச்சர் ஆகுறாங்க जिसको कोई टीच नहीं कर सकता. அவங்களுக்கு யாருமே டீச் பண்ண முடியாது. वो सारी दुनिया को पढ़ाई पढ़ाने वाला है, लेकिन उसको कोई पढ़ाई அவங்க முழு உலகத்துக்கு படிக்க வைக்க கூடியவங்க, ஆனா அவங்களுக்கு யாருமே पढ़ा नहीं सकता. படிக்க வைக்க முடியாது. तो अलग का परिचय देने के लिए फार्म भरवाया जाता है. அப்போ அலஃபினோட அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக ஃபார்ம ஃபில்அப் பண்ண வைக்கப்படுகிறது. कि पता पड़े இது தெரிய வர்றதுக்காக ये समझने वाला मनुष्य किस प्रकार का है. உங்க தெரிஞ்சுக்கிற மனிதன் எப்படி இருக்காங்க. जो गीता पाठी आते हैं யாரு கீதா பாட்டி வராங்க, उनको सिर्फ कहना है कि बाप कहते हैं मुझे याद करो.
அவங்களுக்கு வெறும் சொல்லணும். அப்பா சொல்றாங்க என்ன நினைவு செய்யுங்க. तो उनसे पूछो. அப்போ அவங்களிடமிருந்து கேளுங்க. गीता पाठी ब्राह्मणों से. இந்த கீதா பாட்டி பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கேளுங்க. तुम किसको याद करते हो? நீங்க யார நினைவு செய்றீங்க? तो क्या बतावेंगे? அப்ப என்னன்னு சொல்வாங்க? वो बतावेंगे हम कृष्ण भगवान को याद करते हैं. அவங்க என்னன்னு சொல்வாங்கன்னா நம்ம கிருஷ்ண பகவான நினைவு செய்றோம். अब कृष्ण भगवान है, राम भगवान है. இப்போ கிருஷ்ணர் பகவானா இருக்காங்களா, ராமர் பகவானா இருக்காங்களா, या देवताएं हैं? இல்லன்னா தேவதைகளா இருக்காங்களா? वो तो देवताएं हुए. அவங்க தேவதைகளானாங்க. जो देवताएं हैं, யாரு தேவதைகளோ उन देवताओं को देवता किसने बनाया? அந்த தேவதைகளை தேவதைகளாக யார் ஆக்குனாங்க? गीता में तो ज्ञान दिया हुआ है. கீதைல ஞானத்தை கொடுத்திருக்காங்க. नर ऐसी करनी करे. நரன் அப்படிப்பட்ட செயல்களை செய்யணும். तो नर से नारायण बने. அப்போ நரில் இருந்து நாராயணன் ஆகுவாங்க. नारी ऐसी करनी करे. நாரி அப்படிப்பட்ட செயல்களை செய்யணும். तो नारायणी बने. அப்போ நாராயணி ஆகுவாங்க. ये कर्म की थ्योरी किसने सिखाई? இந்த செயல்களினோட தியரி யாரு கத்து கொடுத்தாங்க? भगवान बाप ने सिखाई. பகவான் அப்பா கத்து கொடுத்தாங்க. तो राम कृष्ण जो देवताएं हुए, அப்போ ராமர் கிருஷ்ணர் யாரு தேவதைகள் ஆனாங்க? उनको राम कृष्ण जैसा देवता बनाने की पढ़ाई किसने पढ़ाई होगी ना? அவங்களுக்கு ராமகிருஷ்ணர் போல ஆகிற அந்த தேவதைகள் ஆகக்கூடிய படிப்பு யாராவது சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? उन्होंने खुद तो नहीं पढ़ी. அவங்க சுயம் ஒன்னும் படிக்கல. तो वो पढ़ाई पढ़ाने वाला कौन है? அப்போ அந்த படிப்பை படிக்க வைக்க கூடியவங்க யாரா இருக்காங்க? ये उनको बताना पड़े. இது அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். कि कृष्ण गीता का भगवान नहीं है. கிருஷ்ணர் கீதா கா பகவான் இல்ல. ये तो रही दुनिया वालों को पढ़ाने की बात. இது உலகத்தினர்களுக்கு படிக்க வைக்கிற விஷயமாச்சு. ब्राह्मणों की दुनिया में अगर कोई गीता पाठी मुरली पढ़ने वाले आते हैं, பிராமணர்களினோட உலகத்துல யாராவது கீதா பாட்டி முரளி படிக்க கூடியவங்க வந்தாங்கன்னா तो उनको क्या बताना है? அப்ப அவங்களுக்கு என்னன்னு சொல்லணும்? उनको भी सिर्फ कहना है बाप को याद करो. அவங்களுக்கு கூடயும் இதுதான் சொல்லணும், வெறும் அப்பாவை நினைவு செய்யுங்க. फिर पूछो तुम्हारा बाप कौन है जिसको तुम याद करते हो? பிறகு சொல்லுங்க அந்த அப்பா யாரு, யார நீங்க நினைவு செய்றீங்களோ அவங்க யாரா இருக்காங்க? तो कहेंगे बिंदु आत्मा. அப்ப சொல்வாங்க பிந்து ஆத்மா, सुप्रीम सोल. सुप्रीम सोल. अच्छा, अच्छा सुप्रीम सोल बाप है, सुप्रीम सोल அப்பா இருக்காங்கன்னா तो वो गीता ज्ञान दाता कैसे बनता है? அப்ப அவங்க கீதா ஞான தாத்தா அப்படின்னா கீதா ஞானத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் எப்படி ஆகுறாங்க? तो कहेंगे ब्रह्मा के द्वारा गीता सुनाता है. அப்ப சொல்றாங்க பிரம்மா மூலமாக கீதா சொல்றாங்க. ब्रह्मा के द्वारा गीता सुनाता है. பிரம்மா மூலமா கீதா சொல்றாங்கன்னா तो जो गीता सुनाता है उसमें कहता है ना என்ன கீதாவை சொல்றாங்களோ அதுல சொல்றாங்க இல்லையா कि कृष्ण गीता का भगवान नहीं है. கிருஷ்ணர் கீதா கா பகவான் இல்லன்னு. गीता का भगवान शिव भगवान है. கீதா கா பகவான் சிவ பகவானா இருக்காங்க. तो जिसके द्वारा गीता सुनाता है, அப்ப யாரு மூலமாக கீதா சொல்றாங்களோ क्या वो कृष्ण की सोल नहीं है? அவங்க என்ன கிருஷ்ணனோட ஆத்மா இல்லையா? किसकी सोल है? யாரோட ஆத்மா இருக்காங்க? जो मुरली सुनाता है, முரளி என்ன சொல்றாங்களோ वो मुरली सुनाने वाला किसके द्वारा मुरली सुनाता है? அந்த முரளிய சொல்லக்கூடியவங்க யாரு மூலமாக முரளி சொல்றாங்க? ब्रह्मा के द्वारा मुरली सुनाता है. பிரம்மா மூலமாக முரளிய சொல்றாங்க. वो ब्रह्मा अंतिम जन्म में அந்த பிரம்மா கடைசி ஜென்மத்துல कौन सी आत्मा है? எந்த ஆத்மா இருக்காங்க? है? उस आत्मा का पहले जन्म का नाम क्या है? அந்த ஆத்மாவோட ஃபர்ஸ்ட் ஜென்மத்தினோட பேர் என்ன இருக்கு?
कृष्ण नाम है ना, கிருஷ்ண என்ற பேர் தானே. तो कृष्ण को तुम गीता का भगवान मानते हो ना. அப்போ கிருஷ்ணரை நீங்க கீதாவோட கணவனை ஏத்துக்கிறீங்க இல்லையா? गीता का साकार भगवान तुम्हारी दृष्टि में கீதாவோட சாக்கார் பகவான் உங்களோட பார்வையில कृष्ण ही तो है ना. கிருஷ்ணன் தானே. कृष्ण के अलावा साकार में कोई दूसरा भगवान तो नहीं मानते ना. கிருஷ்ணரை தவிர சாக்காரத்துல வேற யாரைய கூடயும் பகவானன் ஏத்துக்கிறது இல்ல இல்லையா? तो उनको बताओ तुम तो खुद ही गलत रास्ते पर हो. அப்ப அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க சுயமே தவறான வழியில இருக்கீங்க. तो दुनिया को कैसे बताओगे அப்போ நீங்க உலகத்துக்கு எப்படி சொல்வீங்க कि गीता का भगवान कृष्ण नहीं है, கீதாவோட கணவன் கிருஷ்ணர் இல்லன்னு? गीता का भगवान शिव है. கீதாவோட கணவன் சிவனா இருக்காங்க. फिर बताना पड़े. அப்போ சொல்ல வேண்டியதாக இருக்கும். कृष्ण की गीता से கிருஷ்ணனோட கீதா மூலமாக दुनिया नरक बनती है உலகம் நரகமாகுது. और शिव की गीता से दुनिया பிறகு சிவனோட கீதா மூலமாக உலகம் स्वर्ग बनती है. ஸ்வர்கமாகுது. अभी शिव भगवान फिर से इस सृष्टि पर आकर के गीता सुनाएंगे. இப்போ சிவ பகவான் மறுபடியும் வந்து இந்த சிருஷ்டில கீதா ஞானத்தை சொல்லிட்டு இருக்காங்க. गीता को गीता ज्ञानामृत कहा जाता है. கீதாக்கு கீதா ஞானாமிருத்தம்னு சொல்லப்படுகிறது. क्या कहा जाता है? என்னன்னு சொல்லப்படுகிறது? ज्ञान का अमृत रस. ஞானத்தினோட அமிர்த ரசம். जो मुरली सुनाई है இந்த முரளி என்ன சொல்லப்பட்டிருக்கதோ उसको अमृत नहीं कहेंगे. அதுக்கு அமிர்த ரசம்னு சொல்ல முடியாது. कहते हैं अमृत पीकर देवताएं अमर बन जाते हैं. சொல்றாங்க அமிர்தத்தை குடிச்சு தேவதைகள் அமரர்கள் ஆயிடுறாங்க. अमर माने देवता. அமரன்னா தேவதைகள். तो सिर्फ मुरली पढ़ने से कोई अमर देवता नहीं बन सकता. அதனால வெறும் முரளிய படிக்கிறதுனால யாருமே அமர் தேவதா ஆக முடியாது. मुरली पढ़ ले, मुरली को पढ़ा ले, முரளி படிச்சுட்டாங்க, முரளிய படிக்க வச்சுட்டாங்க, मुरली सुन लिया, मुरली सुना लिया. முரளி கேட்டுட்டாங்க, முரளி சொல்லிட்டாங்க. तो जैसे भक्ति मार्ग में गीता सुनते हैं, எப்படி என்ன பக்தி மார்க்கத்துல கீதா கேக்குறாங்க இல்லையா? गीता सुनाते हैं, கீதாவை சொல்றாங்க, गीता पाठ करते हैं, तो क्या स्वर्ग स्थापन हो जाता है? அந்த கீதா பாட்டத்தை செய்யறாங்க, பாராயணம் செய்யறாங்க. அப்ப என்ன ஸ்வர்க்கம் தயாராயிடுதா? जैसे भक्ति मार्ग में स्वर्ग स्थापन नहीं होता सुनने सुनाने से, எப்படி பக்தி மார்க்கத்துல ஸ்வர்க ஸ்தாபனை ஆகாது சொல்லுறதுனால கேக்குறதுனால சொல்லுறதுனால, ऐसे मुरली को भी सुनने सुनाने से कोई स्वर्ग அதே மாதிரி முரளிய கேக்குறது பிறகு சொல்லுறதுனால ஸ்வர்க்கம் स्थापन नहीं हो सकता. कभी स्थापन होगा ஸ்தாபனை ஆக முடியாது. எப்போ ஸ்தாபனை ஆகும்? जब जो मुरली सुनाई गई है எப்போ அந்த முரளி என்ன சொல்லப்பட்டிருக்கதோ उसका मनन चिंतन मंथन हो. அதோட விசார சாகர மந்தன ஆகணும். तो शास्त्रों में कथा आई है அப்போ சாஸ்திரத்துல கதை வந்திருக்கு, कि सागर मंथन हुआ, சாகர் மந்தன ஆச்சு. फिर उसमें से अमृत कलश निकला. பிறகு அதிலிருந்து அமிர்த கலசம் வெளிவந்தது. तो ज्ञान सागर बाप ने ब्रह्मा के मुख से जो सुनाया, அப்போ ஞானக்கடல் அப்பா பிரம்மா முக மூலமாக என்ன சொன்னாங்களோ वो सुनने सुनाने की चीज तक सीमित रहा, அது கேக்குறது சொல்ற பொருள் வரைக்கும் அது லிமிட்டடாக இருந்தது. लेकिन उसको समझा किसी ने नहीं. ஆனா யாருமே அத புரிஞ்சுக்கல. समझते तब है எப்போ புரிஞ்சுக்கிறாங்கன்னா जब उसका सार निकलता है. எப்போ அதோட சாரம் வெளிப்படுதோ அப்போ. तो सार तभी निकलता है அப்போ சாரம் என்றது அப்போதான் வெளிப்படுது जब मंथन किया जाता है. எப்போ மந்தனம் செய்யப்படுகிறதோ அப்போன்னு சொல்றாங்க. दूध को दही को अगर मथा नहीं जाएगा, பால இந்த தயிரை ஒருவேளை மந்தனம் செய்யலன்னா तो उसमें से सार नहीं निकल सकता. அப்போ அதிலிருந்து சாரம் என்றது வெளிப்படாது. और सार नहीं निकलेगा பிறகு சாரம் வரலன்னா
तो ये दुनिया नई नहीं बन सकती। அப்போ இந்த உலகம் புதுசாக ஆக முடியாது. नए ज्ञान से ही दुनिया नई बनती है। புது ஞானம் மூலமா தான் உலகம் புதுசு ஆகும். पुराने ज्ञान से दुनिया பழைய ஞானம் மூலமாக உலகம் नरक बनती है। நரகமாகுது. 2500 साल से शास्त्रों का ज्ञान सुनते आए। 2500 வருஷத்திலிருந்து சாஸ்திரத்தினோட ஞானத்தை கேட்டுட்டே வந்தீங்க. दुनिया नरक बनती गई है स्वर्ग बनी? உலகம் நரகம் ஆயிட்டே போச்சா இல்லன்னா ஸ்வர்கம் ஆச்சா? नरक बनती गई நரகம் ஆச்சு ஆயிட்டே போச்சு. और 70 साल से ये मुरली के पत्ते सुनते चले आए। பிறகு 70 வருஷத்திலிருந்து இந்த முரளியினோட பேப்பர்ஸ் கேட்டுட்டே வந்திருக்கீங்க. दुनिया नरक बनी या स्वर्ग बनी? உலகம் நரகமாச்சா இல்லன்னா ஸ்வர்கமாச்சா? और ही नरक बनती गई। இன்னும் நரகம் தான் ஆயிட்டே போச்சு. गांधी जी कहते गए, இப்படி காந்திஜி சொல்லிட்டு போனாங்க, रामराज्य लावेंगे, रामराज्य लावेंगे। ராமராஜ வரும், ராமராஜ வரும். रामराज्य की जगह और ही क्या हो गया? ராமராஜ்யத்தினோட இடத்துல இன்னும் என்ன ஆயிடுச்சு? और ही रावण राज्य हो गया। இன்னும் ராவண ராஜ்யம் ஆயிடுச்சு. ऐसे ही वेद के गांधी जी बापू जी कहते गए। அதே மாதிரி எல்லையருக்கு அப்பாற்பட்ட காந்திஜி பாப்புஜி சொல்லிட்டே போனாங்க, स्वर्ग आवेगा, स्वर्ग आवेगा। சொன்னாங்க ஸ்வர்க வரும், ஸ்வர்க வரும். स्वर्ग में मैं प्रिंस बनूंगा। ஸ்வர்கத்துல நான் பிரின்ஸ் ஆகுவேன். लेकिन प्रिंस तो कहीं कुछ नहीं बने। ஆனா பிரின்ஸ் பிரின்சஸ் எங்கேயும் ஒன்னும் ஆகல. अभी भी सूक्ष्म शरीर के बंधन में बंधे हुए। ராஜ்குமார் எங்கேயும் ஆகல. இன்னும் இப்போ சூக்ஷ்ம சரீரத்தினோட பந்தனத்துல தான் இருக்காங்க. स्वर्ग तो तब बनेगा ஸ்வர்கம் எப்போ உருவாகும்னா, जब बुद्धि में बात बैठे எப்போ புத்தில விஷயம் உட்காருதோ அப்போ. कि गीता का भगवान निराकार शिव शंकर भोलेनाथ है। கீதாவோட கணவன் நிராகார் சிவ் சங்கர் போலேநாத் ஆயிருக்காங்க. अभी तो कृष्ण उर्फ दादा लेखराज ब्रह्मा, இப்போ கிருஷ்ணர் என்கிற தாதா லேக்ராஜ் பிரம்மா, उनके जो भी फॉलोअर्स हैं, அவங்களோட ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, उन सब की बुद्धि में एक ही बात बैठी हुई है அவங்க எல்லாரோட புத்தியில ஒரே விஷயம் தான் உட்கார்ந்து இருக்குது. कि गीता का साकार भगवान கீதாவோட சாக்கார் பகவான் दादा लेखराज कृष्ण है। தாதா லேக்ராஜ் கிருஷ்ணரா இருக்காங்க. जब तक ये बात बुद्धि में बैठी हुई है, எப்போ வரைக்கும் இந்த விஷயம் புத்தியில உட்கார்ந்து இருக்குது, तब तक दुनिया नरक बनती रहेगी। அப்போ வரைக்கும் உலகம் நரக்கந்தா ஆயிட்டே இருக்கும். तो अब ब्रह्मा की ये अज्ञान अंधियारी रात कैसे पूरी होगी? இப்போ பிரம்மாவினோட இந்த அஞ்ஞானத்தினோட இருட்டு எப்போ கம்ப்ளீட் ஆகும், எப்படி கம்ப்ளீட் ஆகும்? ब्रह्मा के ही अंदर जब अज्ञान भरा हुआ है, இப்போ பிரம்மாக்குள்ளேயே இந்த அஞ்ஞானம் என்றது நிறைஞ்சிருக்குன்னா, तो दुख की दुनिया बनेगी அப்போ துக்கத்தினோட உலகம் உருவாகுமா या सुख की दुनिया बनेगी? இல்லன்னா சுகத்தினோட உலகம் உருவாகுமா? दुख की दुनिया बनती जाती है। துக்கத்தினோட உலகம் உருவாயிட்டு ஆகிட்டே போகுது. इसलिए ब्रह्मा को दुखधाम की ओर दिखाया गया है। அதனாலதான் பிரம்மாக்கு துக்கதாமத்தினோட சைடுல காமிச்சிருக்காங்க. विष्णु को விஷ்ணுக்கு दुखधाम का हेड बनाया गया சுகதாமத்தினோட ஹெட்டாக்க ஆக்கியிருக்காங்க. और शंकर को பிறகு சங்கருக்கு शांति धाम की ओर दिखाया गया। சாந்திதாம பக்கம் காமிச்சிருக்காங்க. तो ब्रह्मा जो अज्ञान अंधियारी रात में है, அப்போ பிரம்மா யாரு? அஞ்ஞானத்தினோட இருட்டுல இருக்காங்க. वो तब ब्रह्मा के अज्ञान अंधियारी रात को அந்த பிரம்மாவினோட அஞ்ஞானத்தினோட இருட்டினோட அந்த இரவு என்ன இருக்குதோ அத खत्म करके ज्ञान का सवेरा कौन करेगा? அத முடிச்சிட்டு ஞானத்தினோட பகலாக யாரு செய்வாங்க? जरूर கண்டிப்பாக जिसकी बुद्धि में ये बैठा हो யாரோட புத்தியில இந்த விஷயம் உட்கார்ந்து இருக்கோ, कि गीता का भगवान கீதாவோட கணவன் शिव है, சிவன் ஆயிருக்காங்க. गीता का भगवान கீதாவோட கணவன் कृष्ण नहीं हो सकता।
கிருஷ்ணராக முடியாது. जो खुद कभी अनिश्चय बुद्धि में न आता हो, யாரு சுயம் எப்பவுமே அனிஷ்டய புத்தி ஆக மாட்டாங்களோ, ब्रह्मा के लिए तो बोला பிரம்மாக்காக சொல்லிருக்காங்க, कि सबसे जास्ती जन्म मरण के चक्र में ब्रह्मा की सोल आती है. எல்லாத்தை விட அதிகம் ஜனன மரணத்தினோட சக்கரத்துல பிரம்மாவினோட ஆத்மா வராங்க. माने ब्रह्मा की सोल அப்படி என்ன பிரம்மாவினோட ஆத்மா निश्चय अनिश्चय के चक्र में सबसे जास्ती आती है. நிச்சய அனிஷ்டத்தினோட சக்கரத்துல எல்லாத்தை விட அதிக வராங்க. अभी अभी निश्चय बुद्धि, अभी अभी अनिश्चय बुद्धि, இப்பதான் நிச்சய புத்தி, இப்பதான் அனிஷ்டய புத்தி. अभी अभी ज्ञान सूर्य शंकर के रूप में पाठ बजाने वाले, இப்பதான் ஞான சூரியத்தினோட பாட்டு செய்யக்கூடிய சங்கரனோட பாட்டு मस्तक पर विराजमान होकर के पाठ बजाती, அவங்களோட தலை மேல உட்கார்ந்து பாட்டை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. और अभी अभी பிறகு நெக்ஸ்ட் செகண்ட்ல अनिश्चय पैदा होता है तो गुलजार दादी में जाके पाठ बजाती. அனிஷ்டே வந்துடுச்சுன்னா குல்சார் தாதில போய் பாட்டை செய்யறாங்க. तो அப்போ मोह नष्ट हुआ कहेंगे या नहीं कहेंगे? பற்று நஷ்டம் ஆச்சா இல்லையா? ஆச்சுன்னு சொல்ல முடியுமா இல்லையா? मोह तो नष्ट नहीं हुआ. பற்று என்றது நஷ்டம் ஆகல. इतनी ब्रह्मा कुमारियां हैं, இத்தனை பிரம்மா குமாரிஸ் இருக்காங்க, उनमें गुलजार दादी का ही तन क्यों चुना? அதுல குல்சார் தாதியினோட சரீரத்தையே செலக்ட் பண்ணிட்டாங்க. कोई दूसरी ब्रह्मा कुमारी का तन क्यों नहीं चुना? வேற பிரம்மா குமாரிகளோட சரீரத்தையே செலக்ட் பண்ணிக்கல. कोई कारण रहा होगा. ஏதாவது காரணம் இருக்கும். क्या कारण रहा என்ன காரணம் இருக்கும்? है? नहीं, मुरली में ही बताया है. இல்ல முரளிலேயே சொல்லிருக்காங்க. यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல गुलजार दादी को ब्रह्मा बाबा बहुत अपने पास बुलाने की कोशिश करते थे. குல்சார் தாதிய பிரம்மா பாபா ரொம்ப தன்கிட்ட கூப்பிடுறதுக்காக எடுத்துக்கிறதுக்காக முயற்சிய பண்ணிட்டு இருந்தாங்க. लेकिन गुलजार दादी भाग जाती थी. ஆனா குல்சார் தாதி ஓடி போயிட்டு இருந்தாங்க. फोन के पास नहीं आती थी. அவங்க பிரம்மா பாபா கிட்ட வந்துட்டு இருக்கல. वो जितना ही उसको अपनी तरफ आकर्षित करते, அவங்க எந்த அளவுக்கு அந்த குல்சார் தாதிய தன்னை பக்கம் இழுத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணாலும் उतना ही वो दूर भाग जाती. அந்த அளவுக்கு அவங்க தூரம் ஓடி போயிட்டு இருந்தாங்க. जीवन में बाबा की वो तृप्ति पूरी नहीं हुई. வாழ்க்கையில பாபாக்கு பிரம்மா பாபாக்கு அந்த திருப்தி என்றது அடையில. छोटी सी बच्ची थी यज्ञ में. யக்னத்துல சின்ன குழந்தையாக இருந்தாங்க குல்சார் தாதி. बड़े ब्रह्मा बाबा 60 साल के थे, பலே பிரம்மா பாபா 60 வருஷத்தினர்களாக 60 வருஷமாக இருந்தது. लेकिन बच्ची के प्रति पूर्व जन्म का कोई आकर्षण था. ஆனா அந்த குழந்தை மேல பூர்வ ஜென்மத்தினோட ஏதோ அட்ராக்ஷன் என்றது இருந்தது. वो आकर्षण होने की वजह से அந்த அட்ராக்ஷன் இருக்கிற காரணத்தினால ब्रह्मा बाबा उसको अपनी तरफ पुकारते थे, खींचते थे. பிரம்மா பாபா தன்னை பக்கம் இழுத்துட்டு இருந்தாங்க, கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. जब शरीर टूट गया, எப்போ शरीर போயிடுச்சோ விட்டுட்டாங்களோ பிரம்மா பாபா, तो आत्मा स्वतंत्र हो गई. அப்போ ஆத்மா சுதந்திரம் ஆயிட்டாங்க. आत्मा स्वतंत्र हुई ஆத்மா எப்போ சுதந்திரம் ஆயிட்டாங்களோ और गुलजार दादी में प्रवेश करना शुरू कर दिया. பிறகு குல்சார் தாதிக்குள்ள பிரவேசம் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ये कारण हुआ. இது காரணமாச்சு. माने गुलजार दादी में जो मोह लगा हुआ था, அப்படின்னா குல்சார் தாதிக்குள்ள என்ன அந்த பற்று இருந்ததோ वो मोह அந்த பற்று अब तक भी पूरा नहीं हुआ. இப்போ வரைக்கும் கூடயும் அது கம்ப்ளீட் ஆகல. ये है देह और देह के संबंध. இதா இருக்குது தேகம் பிறகு தேகத்தினோட உறவுகள். बाप कहते हैं देह के संबंधों से அப்பா சொல்றாங்க இந்த தேகத்தினோட உறவுகள் இருந்து और पदार्थों के संबंधों से பிறகு அந்த பொருள்களினோட உறவிலிருந்து परे जाना है.
அதிலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போகணும். लेकिन कौन परे जाएगा पहले? ஆனா யாரு தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போகுவாங்க? मुरली में बोला है एक के पतित बनने से सब पतित हो जाते हैं. முரளில சொல்லிருக்காங்க ஒருத்தர் பதித்த ஆகுறதுனால எல்லாருமே பதித்த ஆயிடுவாங்க. एक के पावन बनने से सब पावन हो जाते हैं. ஒருத்தர் பாவன ஆகுறதுனால எல்லாருமே பாவனம் ஆயிடுவாங்க. तो वो एक कौन? அப்போ அந்த ஒருத்தர் யாரானாங்க? दादा लेखराज ब्रह्मा. தாதா லேக்ராஜ் பிரம்மாவா? दादा लेखराज ब्रह्मा तो बाद में ब्रह्मा बने. தாதா லேக்ராஜ் பிரம்மா பிறகு பிரம்மா ஆனாங்க. उनको भी सुनाने वाला कोई दूसरा निमित्त था. அவங்களுக்கு கூடயும் சொல்லக்கூடியவங்க வேற யாரும் நிமித்தமாக இருந்தாங்க. जिस निमित्त ने उनको यज्ञ के आज में उनके साक्षात्कारों का रहस्य सुनाया. எந்த நிமித்தமா இருக்கக்கூடியவங்க யக்னத்தினோட ஆரம்பத்துல அவங்களுக்கு சாட்சாத்காரத்தினோட ரகசியம் சொன்னாங்க. वो कोई माता थी. அவங்க ஒரு மாதாக இருந்தாங்க. वो माता அந்த மாதா जगत माता का पाठ बजाती. ஜெகத் மாதாவினோட பாட்டை செய்றாங்க. सुप्रीम सोल जिसमें पहले पहले प्रवेश किया माताओं के बीच में. சுப்ரீம் சோல் யாருக்குள்ள ஃபர்ஸ்ட் பிரவேசம் பண்ணாங்களோ மாதாக்களுக்குள்ள, और भाइयों के बीच में जिसमें पहले पहले प्रवेश किया जो वो जगत पिता का पाठ बजाता है. இப்போ மாதாக்கள் நடுவுல யாருக்குள்ள ஃபர்ஸ்ட் சுப்ரீம் சோல் பிரவேசம் பண்றாங்க, பிறகு பிரதர்ஸ்குள்ள பிரதர்ஸ்க்கு நடுவுல எந்த பிரதருக்குள்ள ஃபர்ஸ்ட் பிரவேசம் செய்யறாங்களோ அவங்க ஆயிட்டாங்க ஜெகத் பிதா. तो ये बात जगत पिता के लिए लागू होनी चाहिए. அப்போ இந்த விஷயம் ஜெகத் பிதாக்காக பொருந்திருக்கணும். क्या बात? இந்த விஷயம் एक के पतित होने से सब पतित हो जाते हैं. ஒருத்தர் பதித்த ஆகுறதுனால எல்லாருமே பதித்தம் ஆயிடுவாங்க. तो प्रजापिता पहले पतित होता होगा. அப்போ பிரஜாபிதா ஃபர்ஸ்ட் பதித்தா ஆகுற விஷயம் இருந்திருக்கும். लेकिन नहीं, ஆனா அப்படி இல்ல. प्रजापिता में तो सुप्रीम सोल प्रवेश करता है मुकर्रर रूप से. பிரஜாபிதாக்குள்ள சுப்ரீம் சோல் பிரவேசம் செய்யறாங்க முக்கரர் ரூபத்துல. इसलिए उसको पतित के रूप में नहीं देखा जा सकता. அதனால அவங்கள பதித்தனினோட ரூபத்துல பார்க்க முடியாது. और शंकर के पाठ को वैसे भी பிறகு சங்கரனோட பாட்டை அப்படி பார்த்தோம்னாலும் पतित नहीं कह सकते. பதித்தன் சொல்ல முடியாது. तो सूक्ष्म वतनवासी देवता है. அவங்க சூக்ஷ்மவத்தன் வாசி தேவதா இருக்காங்க. देवता खुद बनेगा पहले தேவதா சுயம் ஃபர்ஸ்ட் ஆகுவாங்களா? तो दूसरों को पावन देवता बना सके. ஆனாங்கன்னா அப்போ மத்தவங்களுக்கு பாவன தேவதையாக ஆக்க முடியும். खुद ही पावन देवता नहीं होगा சுயமே பாவன் தேவதை ஆகலன்னா तो दूसरों को पावन देवता அப்போ மத்தவங்களுக்கு பாவன் தேவதா नहीं बना सकता. ஆக்க முடியாது. डॉक्टरों को बनाने के लिए डॉक्टर चाहिए. டாக்டர்களை உருவாக்குறதுக்காக டாக்டர் தேவை இருக்காங்க. इंजीनियर को बनाने के लिए இன்ஜினியர்ஸ் உருவாக்குறதுக்காக इंजीनियर चाहिए. இன்ஜினியர் தேவை இருக்காங்க. वकील को बनाने के लिए வக்கீல்களை ரெடி பண்றதுக்காக वकील चाहिए. வக்கீல் தேவை இருக்காங்க. तो देवता बनाने के लिए அப்போ தேவதைகளாக ரெடி பண்றதுக்காக देवता चाहिए. தேவதை தேவை இருக்காங்க. देवता महादेव कहा जाता है. தேவதா மகாதேவன் சொல்லப்படுகிறாங்க. और उस महादेव के द्वारा பிறகு அந்த மகாதேவ் மூலமாக शिव भगवान आकर के சிவ் பகவான் வந்து सारी ब्राह्मण सृष्टि को முழு பிராமண சிருஷ்டிய ब्राह्मण से बदल करके देवता बनाते हैं. பிராமணல் இருந்து சேஞ்ச் பண்ணி தேவதைகளாக ஆக்குறாங்க. पहला ब्राह्मण कौन बनता है? ஃபர்ஸ்ட் பிராமணன் யார் ஆகுறாங்க? जो ज्ञान लेता है. யாரு ஞானத்தை எடுத்துக்கிறாங்க? प्रजापिता से पहले किसने ज्ञान लिया? பிரஜாபிதா இடம் இருந்து ஃபர்ஸ்ட் ஞானத்தை யார் எடுத்துக்கிட்டாங்க? माता ने ली. மாதா எடுத்துக்கிட்டாங்க. तो जिम्मेवारी हो जाती है. அப்போ பொறுப்பாயிடுது. उसको पहले पति से पावन बनना पड़े. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பதித்தர்ல இருந்து பாவனமாக ஆக வேண்டியதாக இருக்கும். बनाना पड़े. ஆக்க வேண்டியதாக இருக்கும்.
माता के बगैर அம்மா இல்லாம सारी दुनिया का उद्धार முழு உலகத்தினோட உயர்வு नहीं हो सकता। ஆக முடியாது. और वो माता तो फिर ब्रह्मा बाबा की भी माता है। பிறகு அந்த மாதா பிரம்மா பாபாக்கு கூடயும் மாதா இருக்காங்க. ब्रह्मा बाबा பிரம்மா பாபா को टाइटल ब्रह्मा का तब मिला அவங்களுக்கு டைட்டில் பிரம்மா பாபாவினோடது எப்போ கிடைச்சதுன்னா, जब वो माता यज्ञ में से शरीर छोड़ गई। எப்போ அந்த மாதா யக்னத்திலிருந்து शरीரை விட்டுட்டு போயிட்டாங்க. नहीं तो पहले இல்லன்னா ஃபர்ஸ்ட் ओम मंडली नाम था। ஓம் மண்டலி என்ற பேர் இருந்தது. ये ब्रह्मा मंडली नाम था। இல்லன்னா பிரம்மா மண்டலி என்ற பேர் இருந்ததா? ब्रह्मा का नाम निशान भी नहीं था। பிரம்மாவினோட பேரு அடையாளமும் இருக்கல. यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல जब वो माता यज्ञ छोड़ करके चली गई எப்போ அந்த மாதா யக்னத்தை விட்டுட்டு போயிட்டாங்களோ, तो उसका टाइटल அப்போ அவங்களோட டைட்டில் दादा लेखराज ब्रह्मा को मिल गया। தாதா லேக்ராஜ் பிரம்மாக்கு கிடைச்சிடுது. और ब्रह्मा के रूप में பிறகு பிரம்மாவோட ரூபத்துல वो संसार में जब प्रसिद्ध हुए அவங்க உலகத்துல எப்போ பிரசித்தமானாங்களோ, वो तब की बात है அது அந்த நேரத்தினோட விஷயமா இருக்கு. जब माउंट आबू में ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय खुल गया। எப்போ மவுண்ட் அபுல பிரம்மா குமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலय ஓபன் ஆயிடுச்சு. सिंध हैदराबाद में ओम मंडली विख्यात थी। சிந்த் ஹைதராபாத்ல ஓம் மண்டலி ஃபேமஸாக இருந்தது. ब्रह्मा कुमारी विद्यालय विख्यात नहीं था। பிரம்மகுமாரி வித்யாலய ஃபேமஸாக இருக்கல. ये ब्रह्मा कुमारी विद्यालय नाम कब पड़ा? இந்த பிரம்மகுமாரி வித்யாலய என்ற பேரு எங்க ஏற்பட்டது? जब दिल्ली में पहला सेंटर खुला कमला नगर। எப்போ டெல்லியில ஃபர்ஸ்ட் சேவா கேந்திர ஓபன் ஆச்சோ கமலா நகர்ல, तब नामकरण दिया गया ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय। கமலா நகர் சர்வீஸ் சென்டர் ஓபன் ஆச்சு இல்லையா, அப்போ பிரம்மா குமார் குமாரி என்ற நாமகரணம் ஆச்சுன்னு சொல்றாங்க, பேரை கொடுக்கப்பட்டது. तो स्थूल बात हुई बोर्ड के ऊपर लिखने की। அது ஸ்தூல விஷயம் ஆச்சு, போர்டு மேல எழுதுற விஷயம் ஆச்சு. लेकिन कराची से ही ब्रह्मा के मुख से मुरली निकलती चली आ रही है। ஆனா கராச்சியில் இருந்தையே பிரம்மா முகம் மூலமாக முரளி வெளிப்பட்டிருந்தது. मैं जिस तन में भी प्रवेश करता हूँ நான் எந்த சரீரத்துல பிரவேசம் பண்ணாலும் उसका नाम அவங்களுக்கு பேரு ब्रह्मा देना पड़े। பிரம்மான்னு வைக்க வேண்டியதாக இருக்கும். तो कराची से ही ब्रह्मा के तन में அப்போ கராச்சியில் இருந்தே பிரம்மாவினோட சரீரத்துல सुप्रीम सोल ने प्रवेश करना शुरू किया। சுப்ரீம் சோல் பிரவேசம் பண்றதுக்காக ஆரம்பம் செஞ்சுட்டாங்க. उस समय मुरली की कापियां नहीं निकलती थी। அந்த நேரத்துல முரளியினோட அந்த காப்பீஸ் கிடைச்சிட்டு இருக்கல, அந்த ஜெராக்ஸ் காப்பி கிடைச்சிட்டு இருக்கல. बाबा मुरली लिखते थे பாபா முரளியை எழுதிட்டு இருந்தாங்க. और फिर सबको बीच में सभा में बीच करके पढ़ करके सुनाते थे। பிறகு எல்லாருக்குமே அந்த சபைக்கு நடுவுல அவங்க படிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. माउंट आबू में आए மவுண்ட் அபுல வந்தாங்க. तो ब्रह्मा कुमारी बहनों को सारे देश में फैला दिया गया। அப்போ பிரம்மா குமாரி சிஸ்டர்ஸ் நாலா பக்கம் உலகத்துல பரவ வச்சுட்டாங்க, सेवा करने के लिए। அனுப்பிட்டாங்க சேவை செய்யறதுக்காக. तो उनको कापियां भी चाहिए। அப்போ அவங்களுக்கு அந்த காப்பி கூடயும் தேவை இருக்கும். तो साइक्लो स्टाइल से सारी कापियां मुरली की निकाल करके सब शहरों में भेजी जाती है। இப்போ சைக்ளோ ஸ்டைல்ல அந்த முரளியினோட காப்பீஸ் எல்லாம் எடுத்து எல்லா நகரங்கள்ல அனுப்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. तब नाम पड़ा ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय। அப்போ பேரு வந்தது பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயா. उस समय प्रजापिता भी शब्द नहीं जोड़ा जाता था। அந்த நேரத்துல பிரஜாபிதா என்ற வார்த்தை கூடயும் ஆட் பண்ணிட்டு இருக்கல. ये प्रजापिता शब्द तब जोड़ा गया இந்த பிரஜாபிதா என்ற வார்த்தை எப்போ ஆட் பண்ணப்பட்டதுன்னா, जब मम्मा ने शरीर छोड़ा। எப்போ மம்மா शरीर விட்டாங்களோ அப்போ. मम्मा के न रहने पर மம்மா இருக்காத நேரத்துல बाबा को एहसास हुआ பாபாக்கு ரியலைஸ் ஆச்சு, कि इस यज्ञ में तो सारे ही बिच्छू चिंदन भरे पड़े। இந்த யக்னத்துல எல்லாமே
தேளு நண்டு போல நிறைஞ்சிருக்காங்க. यज्ञ के आदि में जो व्यक्तित्व था, யக்னத்தினோட ஆரம்பத்துல என்ன பர்சனாலிட்டி, எந்த பர்சனாலிட்டி இருந்தாங்களோ, भागीदार, பார்ட்னரு, वही श्रेष्ठ आत्मा थी. அவங்கதான் சிரேஷ்டாத்மா இருந்தாங்க. तब उन्होंने प्रजापिता नाम डालना शुरू किया. அப்போ அவங்க பிரஜாபிதா என்ற வேர்ட பேரை போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. पहले ये प्रजापिता शब्द नहीं डाला जाता. ஃபர்ஸ்ட் இந்த பிரஜாபிதா என்ற வார்த்தை போடப்படல. तो जो चित्र बने उनमें प्रूफ भी दिया हुआ है. पहले त्रिमूर्ति और झाड़ का चित्र था, उसमें அந்த சித்திரம் என்ன உருவாகி இருக்குதோ அதுல ப்ரூஃப் கூடயும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் திரிமூர்த்தி, பிறகு கல்ப மரத்தினோட சித்திரம் உருவாகி இருந்தது. ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय लिखा हुआ है. அதுல பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயன்னு எழுதிருக்காங்க पुराने चित्रों में. பழைய சித்திரங்கள்ல. और सन 66 में मम्मा के शरीर छोड़ने के बाद பிறகு 66ல எப்போ மம்மா शरीर விட்டாங்களோ அப்போ 2 नए चित्र और बने. लक्ष्मी नारायण का चित्र, இன்னும் 2 புது சித்திரங்கள் உருவாச்சு. லக்ஷ்மி நாராயண், பிறகு எண்ணிப்பட சித்திரம். और सीढ़ी का चित्र. லக்ஷ்மி நாராயண், பிறகு எண்ணிப்படம் சித்திரம். और उसमें ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय के साथ प्रजापिता शब्द भी डाल दिए. அதுல பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய கூட பிரஜாபிதா என்ற வேர்டு கூடயும் ஆட் பண்ணிட்டாங்க. तब नाम पड़ा प्रजापिता ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय. அப்போ பேர் வந்தது பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய. जब ये नामकरण हुआ, எப்போ இந்த நாமகரணம் ஆச்சோ, பேரு வைக்கப்பட்டதோ, तब ब्रह्मा की बुद्धि में भी ये ससोपंज था. அப்போ பிரம்மாவினோட புத்தியில கூடயும் இந்த டவுட் இருந்தது. कि यज्ञ के आदि में जो व्यक्तित्व था, எப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் என்றது இருந்தது. என்னன்னா யக்னத்தினோட ஆரம்பத்துல இருந்த பிரஜாபிதா क्या वो ही परमात्मा का रूप था? என்ன அவங்கதான் பரமாத்மாவினோட ரூபமாக இருந்தாங்களா, या मैं ही परमात्मा का रूप हूँ? இல்லன்னா நான் தான் பரமாத்மாவினோட ரூபமா இருக்கேனா साकार. சாக்காரத்துல. और वो संशय अभी तक भी बकाया है. பிறகு அந்த ஒரு டவுட் இப்போ வரைக்கும் क्यों சொல்லி बकाया है? இப்போ வரைக்கும் இருக்கு. ஏன்? क्योंकि सारी दुनिया के बीच में ஏன்னா முழு உலகத்துக்கு நடுவுல ये बुद्धि में बात बैठी हुई है कि गीता का भगवान कृष्ण है. இந்த விஷயம் புத்தியில உட்கார்ந்து இருக்குது, கீதாவினோட கணவன் கிருஷ்ணரா இருக்காங்கன்னு. तो कृष्ण की भी बुद्धि में ये बात पक्की हुई पड़ी है कि गीता का भगवान அப்போ கிருஷ்ணனோட புத்தியில கூடயும் இந்த விஷயம் பக்காக இருக்குது, கீதாவோட கணவன் कृष्ण ही है. கிருஷ்ணர் தான் இருக்காங்க. और वो बात टलती नहीं. பிறகு அந்த விஷயம் அது போகிறதில்ல. ये बात जब हटेगी இந்த விஷயம் எப்போ போகுமோ तो परिवर्तन होना शुरू हो जाएगा. அப்போ பரிவர்த்தனை ஆகிறது सबसे पहले परिवर्तन होगा गीता माता का. ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் பரிவர்த்தனை ஆகும் கீதா மாதாதுன்னு சொல்றாங்க. क्योंकि गीता माता अभी साकार में मौजूद है. ஏன்னா கீதா மாதா இப்போ சாக்காரத்துல பிரசன்ட் ஆக இருக்காங்க. कृष्ण की सोल अभी अपने साकार शरीर से नहीं है. கிருஷ்ணனோட சோல் இப்போ சாக்கார சரீரத்துல இல்ல. पतित और पावन शरीर के द्वारा कहा जाता है. பதித பாவன் இது சரீர மூலமாக சொல்லப்படுகிறது. ब्रह्मा के लिए पतित पावन नहीं कहेंगे, பிரம்மாக்காக பதித பாவனன் சொல்ல முடியாது. तो सूक्ष्म शरीर धारण किए हुए हैं. அவங்க சூக்ஷ்ம சரீரத்தை தாரணை பண்ணி இருக்காங்க. या शंकर में प्रवेश करते हैं तो बीज रूप स्टेज धारण करते हैं. இல்லன்னா சங்கர்ல எப்போ பிரவேசம் செய்யறாங்களோ அப்போ பீஜரூபி ஸ்டேஜ தாரணை செய்யறாங்க. इसलिए बिंदु आत्मा को न पतित कहेंगे न पावन कहेंगे. பிந்து ஆத்மாவை பதித்தன் கூடயும் சொல்ல முடியாது, பாவனன் கூடயும் சொல்ல முடியாது. अभी वही कृष्ण की सोल दादा लेखराज चंद्रमा के रूप में पाठ बजाने वाली आत्मा. இப்போ அந்த ஒரு ஆத்மா தான் கிருஷ்ணவாலி ஆத்மா, சந்திரமாவாணி ஆத்மா தாதா லேக்கராஜினோட ரூபத்துல என்ன பாட் செய்யறாங்க. जिसने ब्राह्मण बच्चों को सुख दिया,
யாரு பிராமண குழந்தைகளுக்கு சுகத்தை கொடுத்தாங்க? ज्ञान की शीतलता प्रदान की, ஞானத்தினோட குளிர்ச்சி என்றது கொடுத்தாங்க. कभी बच्चों को सुख नहीं दिया। எப்பவுமே குழந்தைகளுக்கு துக்கத்தை கொடுக்கல. जैसे चंद्रमा के प्रकाश में कीड़े मकोड़े भी पलते हैं, எப்படி சந்திரமாவினோட பிரகாசத்துல புழு பூச்சிகள் கூடயும் இருக்கும். डंक मारने वाले भी पलते हैं। இப்போ கஷ்ட கொடுக்க கூடியவங்க கூடயும் பாலனையே எடுத்துக்கிறாங்க. ब्रह्मा ने ऐसे बच्चों को भी सुख दिया। பிரம்மா அப்படிப்பட்ட அவங்களுக்கு கூடயும் சுகத்தை கொடுத்தாங்க. जिन्होंने जो बच्चे हार्ट फेल करने के निमित्त बने, எந்த குழந்தைகள் ஹார்ட் ஃபெயில் பண்றதுக்காக நிமித்தம் ஆயிட்டாங்க, उन बच्चों को भी अंत तक सुख दिया। அந்த குழந்தைகளுக்கு கூடயும் கடைசி வரைக்கும் சுகத்தை கொடுத்தாங்க. मालूम भी नहीं होने दिया தெரியவும் இல்ல कि ये बच्चे सुख देने के निमित्त बने। இந்த குழந்தைகள் துக்கத்தை கொடுக்கறதுக்காக நிமித்தம் ஆனாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் கூடயும் பண்ணல பிரம்மா பாபா. तो वो ज्ञान चंद्रमा ब्रह्मा का पाठ, அப்போ அந்த ஞானச்சந்திரமா பிரம்மாவோட பாட்டு पृथ्वी माता से पैदा होता है। அவங்க பூமி அம்மா மூலமா ஜென்மம் எடுத்துக்கிறாங்க. कहते हैं சொல்றாங்க जब नई सृष्टि की शुरुआत हुई, எப்போ புது சிருஷ்டினோட ஆரம்பம் ஆச்சோ तो पृथ्वी का प्रशांत महासागर का हिस्सा அப்போ பூமியினோட பிரசாந்த் மகா கடலினோட பாகம் छिटक करके अलग हो गया அது எப்படின்னா அது செப்பரேட் ஆயிடுச்சு, और वो चंद्रमा का रूप धारण कर गया। தனி ஆயிடுச்சு. பிறகு அது சந்திரமாவினோட ரூபத்தை தாரணா பண்ணிச்சு. तो चंद्रमा किसका बच्चा हुआ அப்போ சந்திரமா யாரோட குழந்தை ஆனாங்க? है? पृथ्वी माता का बच्चा हुआ। பூமி அம்மாவோட குழந்தை ஆனாங்க. और ज्ञान में भी பிறகு ஞானத்திலயும் ज्ञान चंद्रमा की पैदाइश किससे हुई ஞான சந்திரமாவினோட ஜென்மம் யார் மூலமா ஆச்சு? है? धरणी माता है, பூமி அம்மா இருக்காங்க, उसी से हुई। அவங்களிடம் இருந்துதான் ஆச்சு. तो वो धरणी माता कहो, அப்போ அவங்கள தரணி அம்மான்னு சொல்லுங்க, पृथ्वी माता कहो, இயற்கை அம்மான்னு சொல்லுங்க. वो सारे जगत की माता है। அவங்க முழு உலகத்துக்கு அம்மா ஆனாங்க. वो जगदम्बा है। அவங்க ஜெகதம்பா ஆனாங்க. शास्त्रों में भी लिखा हुआ है द्यावा पृथ्वी। சாஸ்திரத்துல கூட எழுதப்பட்டிருக்குது தியாவா பிருத்வி. पृथ्वी माता है பூமி அம்மா இருக்காங்க. और द्युलोक பிறகு த்விலோக் पिता है। அப்பா இருக்காங்க. मना आकाश पिता है। அப்படின்னா ஆகாயம் அப்பா இருக்காரு. संकल्प मात्र भी विरोधाभास न हो। சங்கல்பத்துல கூடயும் விரோதம் என்றது இருக்கக்கூடாது. वाचा से विरोध करना, விரோதத்தினோட அந்த பாவனை இருக்கக்கூடாது. பேச்சு மூலமாக விரோதம் செய்யுது. कर्मेंद्रियों के कर्मों से विरोध करना, கர்மேந்திரியங்களினோட செயல்கள் மூலமா விரோதம் செய்யுது. ये तो बहुत बड़ी बात हो जाएगी। இது மிகப்பெரிய விஷயம் ஆயிடும். क्या என்ன बाप जो चाहते हैं அப்பா என்ன விருப்பப்படுறாங்களோ वही चाहना बुद्धि के अंदर रखनी है। அந்த ஆசைதான் புத்திக்குள்ள வச்சுக்கணும். बाप का जो संकल्प, அப்பாவோட சங்கல்பம் என்ன இருக்குதோ वही संकल्प बच्चों के अंदर होना है। அது அந்த சங்கல்பம் தான் குழந்தைகளுக்குள்ள இருக்கணும். तब परिवर्तन होगा। அப்போ பரிவர்த்தனை ஆகும். तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि इस वशीकरण मंत्र से किसको वश करना है। இந்த வசீகரண மந்திரம் மூலமாக யார வசம் படுத்தணும்? जो बाप का संकल्प அப்பாவோட சங்கல்பம் என்னமோ वही मेरा संकल्प होगा, அதுதான் என்னோட சங்கல்பமாக இருந்ததுன்னா तो माया अपने आप वशीभूत हो जाएगी। அப்போ மாயா தானாவே அது வசமாயிடும்.
माया மாயா हमको बस में कब तक कर रही है? நம்மள தன்னோட வசத்துக்கு எப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்குது? है? हम कुछ चाहते हैं और बाप कुछ चाहते हैं. நாம ஒன்னு இஷ்டப்படுறோம், பிறகு அப்பா ஒன்னு இஷ்டப்படுறாங்க. हमारी कुछ और इच्छा நம்மளோட ஆசை வேற ஏதோ இருக்கு, और बाप की कुछ और इच्छा. பிறகு அப்பாவோட ஆசை வேற ஏதோ இருக்கு. बाप कुछ और कर्म कराना चाहता है, हम कुछ दूसरा ही कर्म कर बैठते. அப்பா வேற ஏதோ செயல்கள் செய்ய வைக்கணும்னு யோசிக்கிறாங்க, நாம ஏதோ செயல்களை செஞ்சிடுறோம். बाप कुछ और वाणी चलाना चाहता है बच्चों के मुख से. அப்பா வேற ஏதோ வாணி பேச வைக்கணும்னு யோசிக்கிறாங்க குழந்தைகள் மூலமாக. और बच्चे कुछ और ही बोल देते हैं. பிறகு குழந்தைகள் வேற எதையோ பேசிடுறாங்க. उस बोल से बाप की ग्लानि होगी அந்த பேச்சு மூலமா அப்பாவோட நிந்தனை ஆகுமா, या महिमा बढ़ेगी? இல்லன்னா மகிமா அதிகம் ஆகுமா? बाप की ग्लानि होती. அப்பாவோட நிந்தனை ஆகும். तो बाप ने माया बेटी को ऑर्डर दिया हुआ है. அப்ப அப்பா மாயா பெண் குழந்தைக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. ये माया बेटी, ஹே மாயா பேட்டி, जो बच्चे मेरी मत पर नहीं चलते हैं, எந்த குழந்தைகள் என்னோட டைரக்ஷன்ஸ ஃபாலோ பண்றது இல்ல, उनको तुम खूब फटकाओ. அவங்களுக்கு நீ நல்ல கஷ்டம் கொடு, துடிக்கவே. ये माया இந்த மாயா फिर तुमको बस में कर लेती है. அது உங்களை வசப்படுத்துக்குது. वशीकरण मंत्र तुमको मिला हुआ है कि माया को वशीभूत करो. வசீகரண மந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, மாயா வசப்படுத்திக்கோங்கன்னு. ये माया को वशीभूत करने का मंत्र है. இது மாயாவை வசப்படுத்தக்கூடிய வசமாகக்கூடிய மந்திரமா இருக்குது. कौन सा? இது मनमना भव. மன்மனா பவ. मनमना भव कहो மன்மனா பவன் சொல்லுங்க, या वशीकरण मंत्र कहो. இல்லன்னா வசீகரண மந்திரம்னு சொல்லுங்க. ये माया क्या है? இந்த மாயா என்ன இருக்குது? ये भी कोई नहीं जानते. இத பற்றியும் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. क्या என்ன क्या समझते हैं? என்ன நினைச்சுக்கிறாங்க? माया क्या चीज है? மாயா என்ன இருக்குது? रावण पर जीत कौन पहनावेगा? ராவன் மேல யாரு வெற்றி அடைவாங்க? ये माया रावण पर जीत पहनाने वाला कौन है? இந்த மாயா ராவன் மேல வெற்றி அடைய வைக்கக்கூடியவங்க யாரா இருக்காங்க? जो खुद माया के वशीभूत न हो. யாரு சுயம் மாயாக்கு வசமாக மாட்டாங்களோ कोई माया के ऊपर जीत पहना दे. அவங்கதான் மாயா மேல வெற்றிய அடைய வைப்பாங்க. बाप और माया का संबंध क्या है? அப்பா பிறகு மாயாவோட உறவு என்ன இருக்குது? बाप बेटी का संबंध है. அப்பா பிறகு பெண் குழந்தையினோட உறவா இருக்கு. कोई बाप हो இப்போ ஒரு அப்பா இருக்காங்க, और कोई बड़ी बेटी हो, இப்ப யாரோ பெரிய பெண் குழந்தை இருக்காங்க. और बेटी की नीयत खराब हो जाए बाप के ऊपर, பிறகு பெண் குழந்தையினோட நியத்தன்றது அப்படி என்ன அந்த ஒரு பார்வைன்றது கெட்டதாயிடுச்சு அப்பா மேல, तो बेटी को मायावी कहेंगे या क्या कहेंगे? அப்போ அந்த பெண் குழந்தைய மாயாவின்னு சொல்வாங்களா, இல்லன்னா வேற என்னன்னு சொல்வாங்க? क्या कहेंगे? என்னன்னு சொல்வாங்க? माया बेटी कहेंगे. மாயா பெண் குழந்தைன்னு சொல்வாங்க. यज्ञ के अंदर कोई है? யக்னத்துக்குள்ள யாராவது இருக்காங்களா? ऐसा कोई है இப்படி யாராவது இருக்காங்களா? जिसके लिए मुरली में बोला है? யாருக்காக முரளில சொல்லிருக்காங்க? इन सब सितारों में सबसे जास्ती खातरी இந்த எல்லா நட்சத்திரங்கள்ல எல்லாத்தை விட அதிகம் மகிமை என்றது किसकी होती है? யாருக்காகுது? अरे मम्मा की होनी चाहिए அரே மம்மாக்கு ஆயிருக்கணுமா, या कुमारिका की होती है?
இல்லன்னா குமாரிக்காக்கு ஆகுதா? मम्मा की खातिरी होनी चाहिए या कुमारिका की होनी चाहिए? மம்மாக்கு மகிமை அதிக ஆகுமா ஆகணுமா இல்லன்னா குமாரிக்காக்கு ஆகணுமா? है? किसकी खातिरी होनी चाहिए? யாருக்கு மகிமை ஆகணும்? अरे इन सब सितारों में அரே இந்த எல்லா நட்சத்திரங்கள்ல सबसे ज्यादा खातिरी किसकी होनी चाहिए? எல்லாத்தை விட அதிக மகிமை யாருக்காகணும்? मम्मा का ऊंचा मर्तबा மம்மாக்கு உயர்ந்த அந்த மர்த்தபா இருக்குதா, ஸ்டேட்டஸ் இருக்கா? या कुमारिका का ऊंचा मर्तबा? இல்லன்னா குமாரிக்காக்கு உயர்ந்த ஸ்டேட்டஸ் இருக்குதான்னு கேக்குறாங்க. फिर कुमारिका क्यों बोला? பிறகு குமாரிக்கான்னு ஏன் சொன்னாங்க? है? इसका मतलब कोई है जो माँ की गद्दी के ऊपर काबिज। இதுக்கு அர்த்தம் என்னன்னா யாரோ இருக்காங்க, யாரோ அம்மாவோட அந்த சீட்டு மேல होना चाहता है। சீட்டு மேல உட்கார்றதுக்கு விருப்பப்படுறாங்க. ऐसा मुसलमान धर्म में होता है। இப்படி முஸ்லிம் தர்மத்துல ஆகுது. क्या என்ன? माँ बाप जिंदा रहते हैं அம்மா அப்பா உயிரோட இருப்பாங்க. और बच्चे क्या चाहते हैं பிறகு குழந்தைகள் என்ன விருப்பப்படுவாங்க? कि माँ बाप की गद्दी के ऊपर हम काबिज हो जाए। அம்மா அப்பாவினோட கத்தி மேல நாம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். औरंगजेब ने क्या किया? அவுரங்கசீப் என்ன செஞ்சான்? है? बाप मौजूद था, அப்பா உயிரோட இருந்தாங்க, जिंदा था, उसके जिंदा रहते रहते उसको जेल में डाल दिया। பிரசன்டாக இருந்தாங்க, உயிரோட இருந்தாங்க. அவங்க உயிரோட இருக்கிறப்பவே அவங்கள ஜெயில போட்டு और गद्दी पर खुद काबिज हो गया। பிறகு கத்தி மேல சுயம் உட்காந்துட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. भाइयों को भी मरवा डाला। பிரதர்ஸ கூடயும் அவங்களோட அண்ணங்க இருந்தாங்க இல்லையா, அவங்கள கூடயும் கொலை பண்ணிட்டான், கொலை பண்ண வச்சிட்டான். तो ये हिस्ट्री है मुसलमानों की। அப்போ இந்த ஹிஸ்டரி இருக்குது முஸ்லிம்ஸ்க்கு. 63 जन्म के जो संस्कार होंगे, 63 ஜென்மங்களினோட சன்ஸ்காரங்கள் என்ன இருக்கு? इस आखिरी जन्म में ब्राह्मण बनने के बाद वो संस्कार இந்த லாஸ்ட் ஜென்மத்துல பிராமணர்கள் ஆனதுக்கு பிறகு அந்த சன்ஸ்காரங்கள் शूटिंग की रील में घूमेंगे या नहीं घूमेंगे? ஷூட்டிங் என்னோட ரீல்ல சுத்துமா இல்லையா? जरूर घूमेंगे। கண்டிப்பாக சுத்தும். वो संस्कार रील के अंदर घूमते हैं। அந்த சன்ஸ்காரம் ரீலுக்குள்ள சுத்துதுன்னு சொல்றாங்க. मम्मा के शरीर छोड़ जाने के बाद, மம்மா शरीर விட்டதுக்கு பிறகு, बाबा के शरीर छोड़ जाने के बाद பாபா शरीर விட்டதுக்கு பிறகு बड़े आराम से विदेशों के अखबारों में छपवा दिया। ரொம்ப அமைதியாக விதேசங்களினோட நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்ண வச்சுட்டாங்க. என்ன? वर्ल्ड मदर। வேர்ல்டு மதர். वर्ल्ड मदर माना வேர்ல்டு மதர்னா जगदम्बा। ஜெகதம்பா. अब ये जगदम्बा இப்போ இந்த ஜெகதம்பா मम्मा ओम राधे का टाइटल था। மம்மா ஓம் ராதாவினோட டைட்டிலா या किसी और ब्रह्मा कुमारी का टाइटल होना चाहिए? இல்லன்னா வேற யாராவது வேற மத்தவங்களது இந்த டைட்டில்ன்றது இருக்கணுமா? ओम राधे का टाइटल था। ஓம் ராதையினோட டைட்டில் இருந்தது. दूसरा प्रूफ, இன்னொரு ப்ரூஃப், सारे ब्राह्मण परिवार में पहले முழு பிராமண பரிவாரத்துல ஃபர்ஸ்ட் मम्मा और बाबा दोनों के चित्र लगाए जाते थे। மம்மா பிறகு பாபா ரெண்டு பேரினோட சித்திரத்தை போடப்பட்டிருந்தது. कोई भी सेंटर में कोई भी गीता पाठशाला में எந்த சென்டர்ல வேணாலும் இருக்கலாம், கீதா பாட்சாலா வேணாலும் இருக்கலாம். बाद में क्या हुआ? பிறகு என்னாச்சு? मम्मा के चित्र हटा दिए गए। மம்மாவோட சித்திரத்தை எடுத்துட்டாங்க. ऊपर शिव बाबा மேலே சிவ் பாபா, और नीचे ब्रह्मा बाबा। பிறகு கீழே பிரம்மா பாபா. ये मम्मा का चित्र किसने हटाया होगा? இந்த மம்மாவோட சித்திரத்தை யாரு எடுத்திருப்பாங்க? यथा राजा तथा प्रजा। ராஜா எப்படியோ அதே மாதிரி தான் பிரஜைகள். जो फॉलोअर्स होंगे யாரு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ उन्होंने फॉलो किया होगा। அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. तो माया को तुम्हें वशीभूत करना है इस वशीकरण मंत्र से। அப்போ மாயாவை வசப்படுத்திக்கணும் இந்த வசீகரண மந்திரம் மூலமாக.
तुम्हारे अंदर ताकत आ जाएगी। உங்களுக்குள்ள இந்த சக்தி வந்துடும். क्या? எப்படி? तुम माया की मत पर நீங்க மாயாவினோட டைரக்ஷன் மூலமாக नहीं चलेंगे। நீங்க நடக்க மாட்டீங்க. वो तथाकथित ब्राह्मणियाँ क्या कर रही है? அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணியர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? किसकी मत पर चल रही है? யாரோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? माया की मत पर चल रही है। மாயாவோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. माया कहती है, மாயா சொல்லுது, ऐसा हो नहीं सकता कि भगवान साकार में आया हुआ हूँ। இப்படி ஆக முடியாது, பகவான் சாக்காரத்துல வந்திருக்காங்க என்ற விஷயம் இல்ல. और तुम क्या कहते हो? பிறகு நீங்க என்ன சொல்றீங்க? भगवान साकार में आया हुआ है। பகவான் சாக்காரத்துல வந்திருக்காங்க. माया कहती है नहीं हो सकता। மாயா சொல்லுது ஆக முடியாது. तुम कहते हो यही बात सच्ची है। நீங்க சொல்றீங்க இந்த விஷயம் தான் உண்மையானது. तो अपोजिशन हो जाता है। அப்போ ஆப்போசிஷன் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. राम संप्रदाय और रावण संप्रदाय। ராம் சம்பிரதாய பிறகு ராவண் சம்பிரதாயத்தினோடது. अभी बाप तुमको माया के ऊपर जीत पहनाते हैं। இப்போ அப்பா உங்களுக்கு மாயா மேல வெற்றியை அடைய வைக்கிறாங்க. आकर के तुम बच्चों को मंत्र देते हैं, வந்து குழந்தைகளான உங்களுக்கு மந்திரத்தை கொடுக்கறாங்க. जिससे तुम माया जीते जगत जीत बन जाते हो। இது மூலமா நீங்க மாயா ஜீத்த ஜெகஜீத் ஆயிடுறீங்க. மாயா மேல வெற்றி அடையிறதுன்னா முழு உலகத்து மேல வெற்றி அடையிற விஷயம். क्या? माया को भी जीत लेते हो। மாயா மேல கூடயும் வெற்றியை அடைஞ்சிடுறீங்க. दो बातें कही जाती हैं। ரெண்டு விஷயங்களை சொல்லப்படுகிறது. माया जीते जगत जीत மாயா ஜீத்த ஜெகஜீத், और मन जीते பிறகு மனது மேல வெற்றி என்ன? जगत जीत। உலகத்து மேல வெற்றி. इंद्रिय जीते जगत जीत। இந்திரிய ஜீத்தே ஜெகஜீத். माया काम क्रोध लोभ मोह अहंकार को कहा जाता है। மாயா காம குரோத லோப மோக அகங்காரத்துக்கு சொல்லப்படுகிறது. माया का மாயாவினோட पहला सिर कौन सा? ஃபர்ஸ்ட் தலை எதா இருக்குது? काम विकार। காம்பிகாரம். तो पहले को अगर जीत लिया ஃபர்ஸ்ட் ஒருவேளை வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா तो जैसे सारा जगत जीते। அப்போ முழு உலகத்தையே வெற்றியை அடையிற போல ஆயிடுச்சு. माया को भी जीत लेते हैं। மாயா மேல கூடயும் வெற்றியை அடைஞ்சிடுறீங்க. तो बाप कहते हैं आप मुझे याद करो। இப்போ அப்பா சொல்றாங்க இப்போ என்ன நினைவு செய்யுங்க. तो भी कहते हैं कि घरगस्त व्यवहार में रहते हुए அதுவும் என்னன்னு சொல்றாங்கன்னா வீடு வாசல்ல இருந்தாலும் जैसे आशिक मासूक को याद करते हैं, கர் கிரகஸ்த் அப்படின்னா வீடு இல்லற மார்க்கத்துல இருந்தாலும் எப்படி காதலன் காதலி நினைவு செய்யறாங்க ऐसे याद करो। அப்படி நினைவு செய்யுங்க. ये रूहानी बात है। இது ஆன்மீக விஷயமா இருக்கு. बाकी आशिक मासिक तो जिस्मानी बात है। மற்றபடி அந்த காதலன் காதலி என்றது அந்த சரீரத்துக்கான விஷயமாயிடுச்சு. भक्ति मार्ग में பக்தி மார்க்கத்துல सब आशिक एक को याद करते हैं। எல்லா காதலியர்கள் ஒரு காதலனை நினைவு செய்யறாங்க. इस दुनिया में இந்த உலகத்துல हनुमान के कितने आशिक होंगे? ஹனுமானுக்கு எத்தனை காதலியர்கள் இருப்பாங்க? அப்படின்னா அர்ப்பணம் ஆகக்கூடியவங்க இருப்பாங்க. वो गिनती है। ஏதாவது எண்ணிக்கை இருக்குதா? लाखों की तादाद में आशिक होंगे। லட்சக்கணக்குல எப்படின்னா அந்த அர்ப்பணம் ஆகக்கூடியவங்க இருப்பாங்க. अच्छा, அச்சா, उनको जो हनुमान के आशिक होंगे அவங்களுக்கு யாரு ஹனுமானினோட காதலியர்கள் இருப்பாங்க? उनको हनुमान का साक्षात्कार हो जाए அர்ப்பணம் ஆகக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹனுமானோட சாட்சாத்காரம் ஆயிடுச்சுன்னா तो उनको बहुत खुशी हो जाएगी। அப்போ அவங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடும். उनको भी அவங்களுக்கு கூடயும் वशीकरण मंत्र कहेंगे। வசீகரண மந்திரம்னு சொல்லுவாங்க. उनको वश कर लिया, அவங்கள வசப்படுத்திட்டாங்க, हो गया। ஆயிடுச்சு.
तुम तो रावण को वश कर लेते हो। நீங்க ராவணனை வசம் படுத்துக்கிறீங்க. क्या? என்ன? काम जीते जगत जीत माना? காம் ஜீத்த ஜெகத் ஜீத்தனா, காமத்து மேல வெற்றி என்ன? सारे रावण के 5 मुखों को वश कर लिया। அந்த கம்ப்ளீட் ராவணனோட 5 முகங்களை வசத்தை படுத்திக்கிட்டீங்க, வசமாக்கிட்டீங்க. वशीकरण मंत्र है ना? வசீகரண மந்திரமா இருக்கு இல்லையா, வசம் படுத்துற மந்திரமா இருக்கு இல்லையா. बाप ही ये वशीकरण मंत्र देते हैं। அப்பாதான் இந்த வசீகரண மந்திரத்தை கொடுக்கறாங்க. राजाई लेने वाले, ராஜாங்கத்தை எடுத்துக்க கூடியவங்க बहुत थोड़े, ரொம்ப கம்மி பேரு தான். कोटों में से कोई கோடி பேர்ல சில பேரு, और कोई में से பிறகு சில பேர்ல कोई निकलते हैं। சில பேரு வெளிப்படுறாங்க. बाकी प्रजा तो बहुत बनती रहती है। மற்றபடி பிரஜைகள் நிறைய பேர் ஆயிட்டு இருப்பாங்க. तुम वृद्धि को पाते रहेंगे। நீங்க வளரிட்டே போகுவீங்க, வளர்ச்சிய அடைவீங்க. तुम जो भी पुरुषार्थ करते हो, நீங்க இதெல்லாம் புருஷார்த்தத்தை செய்றீங்களோ वो कभी व्यर्थ नहीं जाता है। அது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. मान लो कोई को जाके संदेश दिया कि बाप आया हुआ है साकार में। ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாருக்கும் போய் சந்தேஷத்தை கொடுத்தீங்க, அப்பா வந்திருக்காங்கன்னு. उसने नहीं सुना அவங்க கேட்கல, तो बेकार गया क्या? அப்போ வேஸ்ட் ஆயிடுச்சா? नहीं, இல்ல. भले आज नहीं सुना, பலே இன்னைக்கு கேட்கல, जब टाइम आवेगा எப்போ டைம் வருமோ तो मान जाएगा। அப்போ அவங்க ஏத்துக்குவாங்க. व्यर्थ नहीं जाता है। வீணாக கூடாது. और रावण राज्य में तो तुम जितना पुरुषार्थ करते हो सब व्यर्थ चला जाता है। பிறகு ராவண ராஜ்யத்துல நீங்க எவ்வளவு புருஷார்த்தம் செய்றீங்களோ அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. और यहाँ कुछ भी व्यर्थ नहीं होता। பிறகு இங்க எதுவுமே வேஸ்ட் ஆகுறது இல்லன்னு சொல்றாங்க. यहाँ कुछ भी व्यर्थ नहीं होता। இங்க எதுவுமே வேஸ்ட் ஆகுறது இல்ல. इसकी तो प्रारब्ध बनती है। இதுக்கு பிராரப்த பிராப்தி என்றது கிடைக்கும்னு சொல்றாங்க. तुम बच्चे जानते हो कि भगवान आया हुआ है। குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் பகவான் வந்திருக்காங்க. भक्ति का फल देने के लिए, பக்தியினோட பலன் கொடுக்கறதுக்காக. जिन्होंने भक्ति मार्ग में जो भी भक्ति की है, யாரெல்லாம் பக்தி மார்க்கத்துல ஏதெல்லாம் பக்திய செஞ்சிருக்காங்க, उस भक्ति का फल देने के लिए अभी भगवान आया हुआ है। அந்த பக்தியினோட பலனை கொடுக்கறதுக்காக இப்போ பகவான் வந்திருக்காங்க. पहले नहीं आया हुआ था। ஃபர்ஸ்ட் வரல. कहते थे कि ब्रह्मा तने में भगवान आया हुआ है। சொல்லிட்டு இருந்தாங்க பிரம்மாவினோட சரீரத்துல பகவான் வந்திருந்தாங்க, பகவான் வந்திருக்காங்கன்னு. तो भगवान का जो आना हुआ, இப்போ பகவான் என்ன வர்ற விஷயம் ஏற்பட்டிருக்கோ, तो भगवान से क्या मुक्ति जीवन मुक्ति का वर्षा मिला क्या? அந்த பகவானிடம் இருந்து முக்தி ஜீவன் முக்தியினோட சொத்து கிடைச்சதா? वर्षा नहीं मिलता है। சொத்துன்னு கிடைக்கிறது இல்ல. वर्षा तब मिलता है சொத்து எப்போ கிடைக்குதுன்னா जब सागर मंथन होता है। இப்போ கடல்ல மந்தன ஆகுதோ அப்போன்னு சொல்றாங்க. सागर मंथन से இந்த கடல மந்தன மூலமாக रतन निकलते हैं। ரத்னங்கள் வெளிப்படுது. रतन अर्थात नए नए ज्ञान रतन निकलते हैं। ரத்னங்கள் அப்படின்னா புது புது ஞான ரத்னங்கள் வெளிப்படுது. बल भक्ति तो सब धर्मों में, பலே பக்தி என்றது எல்லா தர்மங்கள்ல. परंतु ஆனா आधा कल्प भक्ति कौन करता है? பாதி கல்ப பக்தி யார் செய்றாங்க? वो धर्म तो आते ही हैं आधा कल्प के अंदर। அந்த தர்மங்கள் வருதே பாதி கல்பத்துக்குள்ள. तो आधा कल्प भक्ति की बात ही नहीं। அப்போ பாதி கல்ப பக்தியினோட விஷயமே இல்ல. तुम पूरा आधा कल्प भक्ति करते हो। நீங்க முழுமையாக இந்த பாதி கல்ப பக்திய செய்றீங்க. भक्ति कब से शुरू हुई? பக்தி எப்போலிருந்து ஆரம்பமாச்சு? दुनिया में तो किसी को पता नहीं, तुमको पता है। உலகத்துல யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு தெரியும்.
जब से ये द्वैतवादी धर्म आए, எப்போலிருந்து இந்த இரட்டைவாதி தர்மம் வந்ததோ, धर्म पिताएं आए, தர்ம பிதாக்கள் வந்தாங்களோ, तब से ये भक्ति शुरू हुई। அப்போலிருந்து இந்த பக்தி ஸ்டார்ட் ஆச்சு. तो भक्ति किससे आती है? அப்போ இந்த பக்தி என்றது யாரிடம் இருந்து வருது? भक्ति रावण से आती है। பக்தி ராவணிடம் இருந்து வருது. तो रावण कौन हुआ? அப்போ ராவன் யாரானாங்க? जरूर कहेंगे ये गुरु लोग, கண்டிப்பாக சொல்வாங்க இந்த குருக்கள். जो द्वापर युग से आकर के யாரு துவாபர் யுகத்திலிருந்து வந்து दूसरे दूसरे धर्म स्थापन करते हैं। வேற வேற தர்மங்கள் ஸ்தாபனை செய்யறாங்க. इब्राहिम आया, இப்ராஹிம் வந்தாங்க, इस्लाम धर्म स्थापन किया, இஸ்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சாங்க. दुनिया का सबसे महाकामी धर्म। உலகத்திலே எல்லாத்தை விட மகாகாமி தர்மம் क्राइस्ट आए, கிரைஸ்ட் வந்தாங்க, क्रिश्चियन धर्म स्थापन किया, கிறிஸ்டியன் தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சாங்க. दुनिया का सबसे क्रोधी धर्म। உலகத்திலே எல்லாத்தை விட கோவப்படுற தர்மம். इतना क्रोध उनके अंदर भरा हुआ है அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு கோவம் என்றது நிறைஞ்சிருக்குன்னா, कि सारी दुनिया का मटिया मेट करने के लिए एटम बम बना के रखते हैं। முழு உலகத்தையே கம்ப்ளீட் முடிக்கிறதுக்காக ஆட்டம் பாம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ये एटम बम किसने बनाए? இந்த ஆட்டம் பாம்ஸ் யாரு ரெடி செஞ்சிருக்காங்க? क्रिश्चियंस ने बनाए। கிறிஸ்டியன்ஸ் ரெடி பண்ணாங்க. मुस्लिम धर्म, முஸ்லிம் தர்மம் दुनिया का सबसे ज्यादा लोभी धर्म। உலகத்திலே எல்லாத்தை விட லோபி தர்மம். அப்படின்னா பேராசை இருக்கக்கூடிய தர்மம். इतना लोभ भरा हुआ है எந்த அளவுக்கு பேராசை நிறைஞ்சிருக்குதுன்னா, कि भारत में आकर के பாரத்ல வந்து इन्होंने एक पे एक चढ़ाइयाँ की। எப்படின்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அவங்க தாக்குனாங்க. और सारे भारत का धन लूटते गए। பிறகு முழு பாரத்தினோட தனத்தை லூட்டி அடிச்சுக்கிட்டாங்க, கொள்ளை அடிச்சாங்க. इनकी भूख पूरी नहीं हुई। இவங்களோட பசி தீரல. भारत में आकर के राज्य करने लगे। பாரத்ல வந்து ராஜ்யத்தை பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. भारत को आधीन बना लिया। பாரத்தை அடிமையாக்கிட்டாங்க. तो ये लूट खसोट करना, அப்போ இந்த லூட்டி அடிக்கிறது அப்படின்னா கொள்ளை அடிக்கிறது लोभियों का काम हुआ ना। பேராசை இருக்கக்கூடியவங்களோட பேச்சாச்சு இல்லையா? इस लोभ के लिए इन्होंने कितनी मारकाट मचाई। இந்த பேராசைக்காக இவங்க எவ்வளோ கொலை பண்ணாங்க, வெட்டுறது, கொலை பண்றது, இதெல்லாம் செஞ்சாங்க. जैसे कोई घर में लोभी बच्चे होते हैं ना, எப்படின்னா இப்போ வீட்டுல பேராசை இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா? तो अपनी इच्छाओं की पूर्ति करने के लिए, அப்போ தன்னோட ஆசைய தீர்த்துக்கிறதுக்காக, शराब पीने के लिए, स्मैक पीने के लिए, அப்போ அந்த சிகரெட் குடிக்கிறதுக்காக, சாராய குடிக்கிறதுக்காக क्या करते? घर में ही मार काट मचाते रहते। அது என்ன செய்யறாங்கன்னா வீட்லயே அடிக்கிறது, வெட்டுறதெல்லாம் செய்யறாங்க. अब ये बातें बाबा के बिना कोई समझा ही नहीं सकता। இப்போ இந்த விஷயங்கள் பாபா தவிர வேற யாரு கூடயும் புரிய வைக்க முடியாது. दिल में समझना चाहिए மனதுக்குள்ள வரணும், कि जो कुछ होता है ஏதெல்லாம் ஆகுதோ कल्याण के लिए होता है। நன்மைக்காக தான் ஆகுது. कुछ भी अकल्याणकारी नहीं है। எதுவுமே தீமைக்கானது கிடையாது. हम पुरुषार्थ भी करते हैं ड्रामा के प्लान के अनुसार। நம்ம புருஷார்த்த கூடயும் டிராமா பிளான் அனுசாரமாக செய்யறோம். बाप भी कहते हैं मैं आकर के पुरुषार्थ करवाता हूँ। அப்பாவும் சொல்றாங்க நான் வந்து புருஷார்த்தத்தை செய்ய வைக்கிறேன். ड्रामा प्लान अनुसार पुरुषार्थ करवाता हूँ। டிராமா பிளான் அனுசாரமாக புருஷார்த்தத்தை செய்ய வைக்கிறேன். पुरुषार्थ करने के लिए புருஷார்த்தத்தை செய்ய வைக்கிறதுக்காக मेरी मत पर तो चलना पड़ेगा। என்னோட டைரக்ஷன் அனுசாரமாக நடக்க வேண்டியதாக இருக்கும். अगर मेरी मत पर नहीं चलेंगे
ஒருவேளை तो पुरुषार्थ में आगे कदम नहीं बढ़ेगा। ஒருவேளை என்னோட டைரக்ஷன் அனுசாரமா நடக்கலன்னா புருஷார்த்தத்துல முன்னாடி ஸ்டெப்ப வைக்க முடியாது. जो मत मैं दूं நான் என்ன டைரக்ஷனை கொடுக்கறேனோ उसी पर चलो, அதே தான் ஃபாலோ செய்யுங்க. और मत तो जो मैं देता हूँ वो कल्याण करने के लिए देता हूँ। பிறகு டைரக்ஷன்ஸ் நான் என்ன கொடுக்கறேனோ அது நன்மைக்கானதா கொடுக்கறேன். क्या मेरी मत से कोई का भी कल्याण என்னோட டைரக்ஷன் மூலமாக யாருக்குமே தீமை என்றது नहीं हो सकता। ஏற்படாது. कोई पूछते இப்ப யாராவது கேட்பாங்க, बाबा मकान बनाऊं, பாபா வீட கட்டலாமா, கட்டுறதுக்கு பர்மிஷன் இருக்குதா, ऐसे ऐसे करूं? இப்படி எல்லாம் செய்யட்டுமா? अरे अभी ये मत मेरे से क्यों पूछते हो? அரே இப்போ இந்த ஒரு டைரக்ஷனை இப்போ ஏன் இடமிருந்து ஏன் கேக்குறீங்க? ये मेरा काम नहीं है। இது என்னோட வேலை இல்ல. क्या என்ன? तुम्हारा मकान अकान आज बनवाना? உங்களோட வீடெல்லாம் கட்டு வைக்கிறது இதெல்லாம் என்னோட வேலை இல்ல. मैं तो एक ही बात कह दी, ये सारी दुनिया நான் ஒரே பேச்ச சொல்லிடுறேன். முழு உலகம் क्या होना है? என்ன ஆகும்? सारी दुनिया खलास होनी। முழு உலகம் விநாசம் ஆகும். अब तुम पूछते हो मकान बनवाऊं, இப்ப நீங்க கேக்குறீங்க வீட கட்ட வைக்கிறதா? तो मकान बनाएंगे तो मकान खलास होगा या नहीं होगा? இப்போ வீட கட்ட வச்சீங்கன்னா வீடு கலாஸ் ஆயிடுமா இல்லையா, முடிஞ்சு போகுமா இல்லையா? मकान भी खलास हो जाएगा। வீடு கூடயும் அது விநாசம் ஆயிடும். ऐसे तो फिर सब पूछ सकते हैं। இப்படி அப்படி இப்படி பார்த்தோம்னா எல்லாமே கேட்பாங்க. ऐसे पूछने वाले फिर बाबा का माथा खराब करते रहते। இப்படி கேட்க கூடியவங்க பிறகு பாபாவோட புத்திய கெடுத்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா தலைய தலைவலி பண்ணிட்டு இருப்பாங்க. क्या என்ன? क्यों? ஏன் तो माथा क्यों खराब होता है? ஏன் தலை கெட்டு போகுது? कह दें दुनिया का विनाश होने वाला है, तुम मकान क्यों बनाते हो? சொல்லிடலாம் இல்லையா, உலகத்தினோட விநாசம் ஆகுது, ஏன் வீட கட்டுறீங்கன்னு சொல்லலாம் இல்லையா? बाबा तो कहते हैं झोपड़ी डाल लो। नहीं, இல்ல, बाबा इतना प्यार का पाठ बजा रहा था ब्रह्मा के द्वारा। பாபா எந்த அளவுக்கு அன்பான பாட்டை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிரம்மா மூலமாக कि बच्चों से ये कह नहीं सकता, जब बच्चे आकर के पूछे थे बाबा बहुत परेशानी हो रही है, குழந்தைகள் கிட்ட இப்படி சொல்றதுக்கு அவங்களால முடியல. குழந்தைகள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பாபா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு, छोटे मकान में बहुत तकलीफ हो रही है, சின்ன வீடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ये है वो है, संख्या ज्यादा है, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, எண்ணிக்கை அதிகம் இருக்கு, नहीं पनपता है। ஆகுறது இல்ல. तो बाबा बच्चों से बहुत मोह होने के कारण இப்போ பாபாக்கு குழந்தைகள் மேல ரொம்ப பற்று இருக்கிற காரணத்தினால बाबा बच्चों को डांट नहीं सकते। பாபா குழந்தைகளுக்கு திட்டுற விஷயம் ஆகல அவங்களால. क्या कह देते थे? என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? अच्छा मकान बना लो, சரி வீட கட்டிக்கோங்க, एक कमरा गीता पाठशाला के लिए ஒரு ரூம் கீதா பாठशालाக்காக खोल देना, छोड़ देना, ஓபன் பண்ணிடுங்க, விட்டுடுங்க. अच्छा अच्छा, ओम शांति। ஓம் சாந்தி.